சரிங்களா? பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த சாப்டருக்குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வாட் இஸ் மீன் பை ஆல்கஹால் அண்ட் ஈத்தர்? ஸோ ஆல்கஹால் மீன்ஸ் வாட்? ஹைட்ரோகார்பன்ல இருந்து OH குரூப்பை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது ஆல்கஹால் கிடைக்கும். அதாவது ஹைட்ரோகார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனை OH குரூப்பால ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது எனக்கு ஆல்கஹால் கிடைக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல்கஹால். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன? கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட், ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகேவா? கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட், ஆர்கானிக் காம்பவுண்ட். ஓகேவா? கார்பன் கண்டெய்னிங் காம்பவுண்ட், ஆர்கானிக் காம்பவுண்ட். கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட் ஹைட்ரோகார்பன். கார்பன் ஹைட்ரஜன் ஹாலோஜன் ஒரு சிஎல்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் ஹேலோ ஆல்கின், ஹேலோ அரீன்ஸ், ஹேலோ ஆல்கின்ஸ். ஓகேங்களா? அதே கார்பன் ஹைட்ரஜன் ஆல்கஹால் குரூப் OH குரூப்னா தட் இஸ் ஆல்கஹால். ஓகேவா? வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் அலிஃபாட்டிக் கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு OH ஜாயின் பண்ணும்போது ஆல்கஹால் கிடைக்கும். ஒரு அலிஃபாட்டிக் கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு OH குரூப் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஃபீனால் கிடைக்கும். ஓகேவா? அரோமேட்டிக்ல நடைபெற்றால் அது ஃபீனால். ஓகேங்களா? அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பனா இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஃபீனாலு. அலிஃபாட்டிக் கார்பன் அலிஃபாட்டிக் இதுல இருந்ததுன்னா அது வந்துட்டு ஆல்கஹால். சரியா? ஸோ ஆல்கஹாலுக்கும் ஃபீனாலுக்கும் தான் டிஃப்ரெண்ட். ஸோ ஆல்கஹாலு இதுல நடந்தா ஃபீனால். இதுல ஃபீனால் பிராக்கெட்ல போட்டாங்கன்னா அது வராது. அதே மாதிரி ஆல்கஹால் என்ன? இந்த மாதிரி ஒரு ஹைட்ரோகார்பன்ல ஒரு OH குரூப் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு OH குரூப் வந்தது அப்படின்னா தட் இஸ் ஆல்கஹால். ஓகே. அதே மாதிரி அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் பென்சீன்ல ஒரு OH குரூப் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு OH குரூப் அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னா தட் இஸ் ஃபீனால். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான், சிம்பிள். நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால். காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் sp3COH பாண்ட். sp3 இந்த COH பாண்ட் வந்து sp3 இருக்கு அப்படின்னா அது என்னென்ன டைப்பா கிளாசிஃபை பண்ணலாம்? டெபெண்டிங் அப்பான் தி நம்பர் ஆஃப் OH குரூப்ஸ் பிரசன்ட் இன் ஆல்கஹால் அண்ட் ஃபீனால் கிளாசிஃபைட் அஸ் மோனோ, டை, ட்ரை, பாலிஹைட்ரிக் ஆல்கஹால்ஸ். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் OH குரூப்பை பொறுத்து அதை மோனோஹைட்ரிக் ஆல்கஹால்னு சொல்லலாம், டைஹைட்ரிக் ஆல்கஹால்னு சொல்லலாம், ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால்னு சொல்லலாம். மோனோஹைட்ரிக் என்ன? ஒரே ஒரு OH இருந்ததுன்னா அவன் பேர் மோனோஹைட்ரிக் ஆல்கஹால். 2 OH இருந்தது அப்படின்னா அவன் பேரு டைஹைட்ரிக் ஆல்கஹால். 3 OH இருந்தது அப்படின்னா அவன் பேரு ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். ஓகேவா? ஸோ மோனோஹைட்ரிக், டைஹைட்ரிக், ட்ரைஹைட்ரிக். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் alcohol. Okay. According to carbon, which has OH group, they are classified as primary. Okay. So primary alcohol OH group attach ஆயிருக்கிற கார்பன் எனக்கு ஒரே ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா தட் இஸ் பிரைமரி. அதுவே OH குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் எனக்கு 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா தட் இஸ் செகண்டரி. அதுவே OH குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் எனக்கு 3 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா தட் இஸ் tertiary. ஓகேவா? தட் இஸ் tertiary alcohol. ஓகேவா? so this is the difference between primary alcohol, secondary alcohol, tertiary alcohol. functional groups sp3 கார்பன் உடன் இணைந்து அது sp2 கார்பன் உடன் இணைந்திருந்தால் அது அல்லைலிக் கார்பன். அதாவது sp3 கார்பன் கூட ஃபங்க்ஷனல் குரூப் எனர்ஜி அந்த sp3 கார்பன் பக்கத்துல sp2 கார்பன் கூட இணைந்திருந்தால் தட் இஸ் அல்லைலிக். ஓகே. அல்லைலிக் என்ன? இப்ப நீங்களே பாருங்களேன். இப்போ CH2 இந்த காம்பவுண்ட். ஓகேங்களா? CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 OH. ஓகேவா? திஸ் இஸ் அல்லைலிக்னு சொல்றேன். OH குரூப் இணைந்திருக்கிற கார்பன் வந்துட்டு sp3 கார்பன். ஓகேவா? sp3 கார்பன். ஆனா sp3 கார்பன் எது கூட அட்டாச் ஆயிருக்கு? sp2 கார்பன். திஸ் இஸ் sp2 கார்பன். திஸ் இஸ் அல்லைலிக். ஓகேவா? அல்லைலிக். வெரி குட். அவ்வளவுதான். ஓகேவா? அதே மாதிரி பென்சைலிக்னு இருக்கு. பென்சைல் ஆல்கஹால். ஓகேவா? பென்சைலிக்னா OH குரூப் அட்டாச் ஆயிருக்க கார்பன் sp3 கார்பன் தான். அதுக்கும் பக்கத்துல இருக்க கார்பனும் sp2 கார்பன் தான். பட் ஆனா அது என்ன sp2? பென்சீன் ரிங்ல இருக்கிற sp2, அதனால பென்சைலிக். ஓகேவா? ஆனா இது அல்லைல் ரிங்ல இருக்கிற sp2 தட் இஸ் அல்லைலிக். அது பென்சீன் ரிங்ல இருக்கிற sp2 பென்சைலிக். ஓகேவா? ஸோ கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் பாத்தீங்க அப்படின்னா sp3 ஆல்கஹால் sp3 OH பாண்ட் COH மட்டும் sp3 இருக்கணும். நம்பர் ஆஃப் OH குரூப் மோனோ, டை, ட்ரை, பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, அல்லைலிக், பென்சைலிக். இந்த மாதிரி 2 தான் பிரிப்போம். sp2 OH அப்படின்னா வினைல் ஆல்கஹால், ஃபீனால். ஓகே. வினைல் ஆல்கஹால் என்ன? CH2 CHOH. ஓகேங்களா? டபுள் பாண்ட் CH2 டபுள் பாண்ட் CHOH. திஸ் இஸ் வினைல் ஆல்கஹால். ஓகேவா? திஸ் இஸ் வினைல் ஆல்கஹால். ஓகேவா? வினைல் ஆல்கஹால். ஓகேவா? திஸ் இஸ் வினைல் ஆல்கஹால். வினைல் என்ன?
OH குரூப் வந்துட்டு எனக்கு டைரக்டா CH sp2 கார்பன்ல அட்டாச் ஆயிருந்ததுன்னா தட் இஸ் வினைல் ஆல்கஹால். ஓகேவா? ஃபீனாலும் ஓகேங்களா, ஃபீனால் ஃபீனால் பாத்தீங்க அப்படின்னா OH வந்து டைரக்டா sp2 கார்பன்ல அட்டாச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம். sp2 COH பாண்டு எங்க இருக்கு அப்படிங்கிறது. சரியா? ஸோ சிம்பிள் அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் sp2OH பாண்ட் இப்போ நம்ம பார்க்க போறோம். வினைல் ஆல்கஹால்னா CH2 CHOH, ஃபீனால்னா இதெல்லாம் ஃபீனால். சரிங்களா? அந்த OH குரூப் வந்துட்டு மோனோஹைட்ரிக். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபீனாலு. பட் இதுக்கு பேர் என்ன? ஆர்த்தோ கிரசால்னு சொல்லுவாங்க, அல்லது ஆர்த்தோ மெத்தில் ஃபீனால். ஓகேவா? ஸோ ஏதோ ஒன்று. இதுக்கு பேர் டைஹைட்ரிக் ஆல்கஹால். சரியா? இதுக்கு பேர் ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். ஸோ ஃபீனாலே எனக்கு டைஹைட்ரிக் ட்ரைஹைட்ரிக்னு இருக்கு. ஓகேவா? ஸோ ஈத்தர் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்ல இருந்து ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு அதற்கு பதிலாக ஆல்காக்சி அதாவது ஹைட்ரோ கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஆல்காக்சி குரூப்னா ஓஆர். ஓகேவா? ஓஆர் சேர்த்தா அவன் பேர் ஈத்தர். இந்த காமன் பேர் ஈத்தர். சரியா? அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிள். ஒரு ஹைட்ரஜன் ஹைட்ரோ கார்பன்ல இப்போ CH3 நம்ம வந்து ஹைட்ரோ கார்பன் படிச்சோம். இதுல இருக்கிற ஹைட்ரஜன் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன வரும்? CH3 வருமா? அதோட ஒரு ஆல்காக்சி குரூப்பை சேர்ந்தனா தட் இஸ் கால்டு ஈத்தர். ஓகேவா? ஸோ எனக்கு ஈத்தர்ல எனக்கு ரெண்டு டைப் இருக்கு. சிம்பிள் ஈத்தர், அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர் அல்லது மிக்சடு ஈத்தர். ஓகேவா? சிம்பிள் ஈத்தர்னா சிமெட்ரிக்கல் ஈத்தர், மிக்சடு ஈத்தர்னா அன்சிமெட்ரிக்கல் ஈத்தர். ஓகேவா? ஸோ சிம்பிள் ஈத்தர். ஸோ எனக்கு சிம்பிள் ஈத்தர் வந்துட்டு எனக்கு என்ன டைப் இருக்கு? ஈத்தர் வந்து எனக்கு சிம்பிள் ஈத்தர், மிக்சடு ஈத்தர் ரெண்டு டைப் இருக்கு. ஸோ சிம்பிள் ஈத்தர் என்னென்ன? ஸோ எனக்கு ஆக்சிஜன் சுத்தி ரெண்டுமே எனக்கு ரெண்டு ஆல்கைல் குரூப்புமே எனக்கு சேம் ஆல்கைல் குரூப்பா இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு சிம்பிள் ஈத்தர். ஓகேவா? தட் இஸ் கால்டு சிம்பிள் ஈத்தர். ஓகேவா? அதுவே மிக்சடா இருந்தது அப்படின்னா தட் இஸ் கால்டு, அதாவது ரெண்டு ஆல்கைல் குரூப் டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னா தட் இஸ் கால்டு மிக்சடு ஈத்தர். ஓகேவா? ஓகே, அடுத்த சிம்பிள் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ வேற எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நாமன் கிளேச்சர். ஸோ நம்ம எப்படி நம்ம பேர் வைக்கிறது, நாமன் கிளேச்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த காம்பவுண்டோட பேரு ஓகேங்களா? ஸோ இந்த காம்பவுண்டோட காமன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா கிளிசரால் இந்த காம்பவுண்ட் நேம். ஸோ எனக்கு 1 2 3 மூணு கார்பன்ல OH இருக்கு. ஸோ அதனால ப்ரோப்பேன் 1,2,3 ட்ரையால். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு பேர் என்ன? இத்திலின் கிளைக்கால் காமன் நேம். அதே மாதிரி இங்க 1 2 ரெண்டு கார்பன்ல எனக்கு வந்துட்டு OH இருக்கு. ஈத்தேன் 1,2 டையால். ஓகேவா? ரெண்டு OH இருக்கனால டையால். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் தான் காமன் நேமு. ஸோ எனக்கு வந்துட்டு ரெண்டாவது கார்பன்ல மெத்தில் குரூப் இருக்கு. ஸோ அதனால 2 மெத்தில் ப்ரோப்பேன் 2 ஆல். ஓகேவா? 2 மெத்தில் ப்ரோப்பேன் 2 ஆல். ஓகேவா? அவ்வளோதான். 2 மெத்தில் ப்ரோப்பேன் 2 ஆல் அல்லது 2 ப்ரோப்பனால். ஓகேவா? ஸோ இந்த காம்பவுண்டுக்கு வந்துட்டு பேர் வந்து ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். இது வந்துட்டு ஒரு பிரைமரி ஆல்கஹால். ஓகே, ஏன்னா CH2OH, ஏன்னா இந்த OH குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் எனக்கு ஒரே ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ தட் இஸ் கால்டு பிரைமரி ஆல்கஹால். ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன? 2 மெத்தில் ப்ரோப்பனால். ஓகேவா? 2 மெத்தில் ப்ரோப்பனால், அதுதான் IUPAC நேமு. இதுக்கு பேர் வந்துட்டு செகண்டரி ஆல்கஹால், செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். ஸோ இது ஒரு செகண்டரி ஆல்கஹால். ஏன்னா OH குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பனுக்கு வந்துட்டு ரெண்டு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. சரியா? தட் இஸ் செகண்டரி ஆல்கஹால் அல்லது செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். காமனா சொல்லணும் அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால். இதோட பேர் செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். ஸோ இதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம்? பியூட்டேன் 2 ஆல். ஓகேவா? அடுத்தது ஸோ ஃபீனால். ஓகேங்களா? ஃபீனால்ல ஒரு OH குரூப் இருக்குதுன்னா கிரசால், அதுக்கப்புறம் மெட்டா கிரசால், அதுக்கப்புறம் பேரா கிரசால். ஓகேவா? ஸோ மேபி இது அசிட்டிக் கேரக்டரா இருக்கலாம். ஸோ எனிவே ஓகேவா? ஸோ இது பேர் வச்சிருக்காங்க. இது வந்துட்டு கொஞ்சம் கிளியரா தெரியாது, ஏன்னா பென்சில் எழுதிருக்காங்க அப்படிங்கிறனால கிளியர் தெரியாது. CH3 CH 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 CH2OH, இங்க ஒரு Cl, இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3. ஸோ இது என்ன பேரு? 4 குளோரோ 1 2 3 4, ஃபோர்த் கார்பன் குளோரோ 2,3 டைமெத்தில் பென்ட் 1 ஆல். ஓகேவா? ஸோ பேர் வைக்கிறது எப்படின்னு பாத்துக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷனல் குரூப்போட ஸ்ட்ரக்சர். ஆல்கஹால் அண்ட் ஃபீனால் ஈத்தர், த ஆக்சிஜன் ஆட்டம் இஸ் sp3 ஹைபிரிடைஸ்டு. ஓகேங்களா? ஆக்சிஜன் ஆட்டம் வந்துட்டு sp3, ஏன்னா ஃபுல்லாவே சிங்கிள் பண்ண தானே இருக்கும். ஸோ இட் ஷுட் பி பென்ட் ஷேப். ஓகேவா? ஆல்கஹாலோட ஷேப் என்ன? பென்ட் ஷேப்.
ஆல்கஹால்ல அந்த OH பாண்ட் வந்து 96 பிகோமீட்டர், கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் வந்து 142 பிகோமீட்டர், ஆங்கிள் வந்து 108.9 டிகிரி. ஓகேவா? எதுக்காக ஆங்கிள் குறைஞ்சது அப்படின்னா 2 லோன் பேர் வந்ததுனால தான். சரியா? லோன் பேர், டியூ டு லோன் பேர். ஸோ எனக்கு ஆங்கிள் லைட்டாக குறைஞ்சிருச்சு. ஸோ ஃபீனால்ல பார்த்தீங்க அப்படின்னா 109 டிகிரி. ஓகேவா? இங்கே ஒரு ஏன்னா பெரிய பென்சின் இருக்கிறதுனால ரொம்ப கம்மியான ஆகாது. 109 டிகிரி தான். ஓகேவா? 136 பிகோமீட்டர். இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் 136 பிகோமீட்டர். ஏன் இவ்வளவு பாண்ட் லென்த் கம்மி அப்படின்னா பார்ஷியல் டபுள் பாண்ட் இருக்கும் டியூ டு ரெசனன்ஸ். ஓகேவா? டியூ டு ரெசனன்ஸ் பார்ஷியல் டபுள் பாண்ட் இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ஈத்தர்ல பாத்தீங்க அப்படின்னா 141 பிகோமீட்டர் இருக்கும், ஆங்கிள் 111 டிகிரி, 111.7 டிகிரி. ஓகேவா? ஸோ நான் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கேட்டகால், ரெசாசினால், குயினால். ஓகேவா? ஸோ இதோட பேர் கேட்டகால். ஆர்த்தோ பொசிஷன்ல 2 OH குரூப் இருக்குன்னா அது பேர் கேட்டகால். மெட்டா பொசிஷன்ல 2 OH குரூப் இருக்குன்னா அது பேர் ரெசாசினால். பேரால வந்துட்டு எனக்கு அது பேர் குயினால். ஓகேவா? ஓகேவா? ஸோ இதோட பேர்லாம் தெரிஞ்சவங்க. CH3O CH3 அப்படின்னா அதுக்கு பேர் டைமெத்தில் ஈத்தர், காமன் நேம். ஐயூபேக் நேம் வந்துட்டு மீத்தாக்சி மீத்தேன். C2H5O C2H5 அதோட காமன் நேம் வந்து டைஎத்தில் ஈத்தர். ஐயூபேக் நேம் வந்து ஈத்தாக்சி ஈத்தேன். ஓகேவா? CH3O CH2 CH2 CH3 மெத்தில் என் ப்ரொப்பைல் ஈத்தர். ஓகேவா? மெத்தில் என் ப்ரொப்பைல் ஈத்தர். ஓகேவா? 1-methoxy propane. ஓகேவா? C6H5O CH3 மெத்தில் ஃபீனைல் ஈத்தர். ஓகே, மெத்தில் ஃபீனைல் ஈத்தர் அனிசோல் இதோட பேரு. இதுக்கு பேர் மீத்தாக்சி பென்சின். ஓகே, அனிசோல். ஓகே, அடுத்து வந்துட்டு C6H5O C2CH3 இதுக்கு பேர் எத்தில் ஃபீனைல் ஈத்தர் அல்லது ஃபெனட்டோல் அல்லது ஈத்தாக்சி பென்சின். ஓகேவா? C6H5O C2H5 ஓகேவா? அல்லது CH2CH3. ஸோ அடுத்தது வந்துட்டு C6H5O CH2 6 டைம்ஸ் ஒரு CH3. அப்போ ஹெப்டைல் ஃபினைல் ஈத்தர் 1-phenoxy ஹெப்டேன். ஓகேவா? ஸோ இதோட பேர் என்ன? இது வந்துட்டு ஒரு CH3O CH3 மெத்தில் ஐசோப்ரோப்பைல் ஈத்தர். ஓகேவா? ஸோ இதுக்கு இந்த ஒரு நேமும் கிடையாது, காமன் நேம் மெத்தில் ஐசோப்ரோப்பைல் ஈத்தர். ஓகேவா? ஸோ 2-methoxy propane கூட நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் sp3 பாண்ட் ஆங்கிள் எப்போதும் 109 டிகிரி இருக்க வேண்டும். ஆனா NH3B H2O சேஞ்ச் ஆனது ஏன் அப்படின்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால. ஓகேவா? H2O பாண்ட் ஆங்கிள் என்ன 104 டிகிரி, அமோனியால பாண்ட் ஆங்கிள் 107 டிகிரி. ஆனா நார்மல் sp3 ஹைபிரிடைசேஷன்ல 109 டிகிரி வரணும். ஏன் இந்த ரெண்டுலையும் கம்மியானது அப்படின்னா டியூ டு லோன் பேர். ஓகேவா? ஏன்னா ஆக்சிஜன்ல 2 லோன் பேர் இருக்கு, 104 டிகிரி தான். நைட்ரஜன்ல ஒரே ஒரு லோன் பேர் இருக்கு, அதனால 107 டிகிரி தான். ஓகேவா? டியூ டு லோன் பேர் அதனால கம்மியாயிடுது. சரியா? ஃபீனால்ல பாண்ட் ஆங்கிள் சரியாக இருக்கிறது. ஏன்னா CO பாண்ட் லென்த் குறைகிறது. ஓகேவா? ஃபீனால்ல பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு சரியா இருக்கிறது வந்துட்டு CO பாண்ட் லென்த் குறையுது, அதனால வந்து ரெசனன்ஸ் போகுது. ஓகேவா? ஸோ பாண்ட் ஏன்னா ரெசனன்ஸ் போகிறதுனால பாண்ட் லென்த் குறையுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால ஈத்தர்ல பாண்ட் பேர் அட்ராக்ஷன் நடைபெறுகிறது. ஓகேவா? ஸோ ஈத்தர்ல என்ன அட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னா பாண்ட் பேர். ஓகேவா? ஸோ எல்லாமே நம்மளுக்கு புரியுற லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாங்க. சரிங்களா? நான் அந்த மாதிரி தான் நடத்தினேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதினா பெட்டர். இந்த மாதிரி படிச்சதான் பெட்டர். அதை விட்டுட்டு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல படிச்சீங்க அப்படின்னா எதை கேட்கறாங்கிறது மனப்பாடம் பண்ணி படிக்கிறதா மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு நீங்க புரியுற லாங்குவேஜ், நீங்க அன்றாட பேசக்கூடிய லாங்குவேஜ்ல நீங்க நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால பாண்ட் லென்த் குறையுது. ஓகேவா? பாண்ட் லென்த் குறையுது. லோன் பேர் எலக்ட்ரான் இருந்தா ரிப்பல்ஷன் ஆகின்ற காரணத்தினால பாண்ட் ஆங்கிள் குறையும். ஓகே, லோன் பேர் எலக்ட்ரான் இருந்தா ரிப்பல்ஷனால பாண்ட் ஆங்கிள் குறையும். ஓகேவா? ஸோ இதுதான் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். அந்த ஃபீனாலோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஒரு லோன் பேர் வந்துட்டு உள்ள வரும், அந்த பாண்டா வரும். இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து நீங்க ஷிஃப்ட் ஆகும். ஸோ மைனஸ் ஆகிடும். திருப்பி இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் ஆகும், இது இங்கே மேலே வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ மைனஸ் ஆகும். திருப்பி இந்த மைனஸ் வந்து உள்ள ஷிஃப்ட் ஆகும், இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி ரெசனன்ஸ் போகும். ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னா ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபீனால்ஸ். ஓகேவா?
ஃபீனாலோட ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹால் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்? ஃப்ரம் ஆர்எக்ஸ். ஓகேவா? ஆர்எக்ஸ்னா என்ன? ஆல்கைல் ஹாலைட். ஓகேவா? அதான் ஆர்எக்ஸ். ஸோ CH3Cl கூட நான் வந்துட்டு அக்வஸ் KOH போட்டேன் அப்படின்னா, அல்லது அக்வஸ் NaOH. அக்வஸ்னா வாட்டர்ல கலந்த KOH, அக்வஸ் NaOHனா வாட்டர்ல கலந்த NaOH. சரியா? எனக்கு என்ன கிடைக்கும்? CH3OH. இது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஏனெனில் சிஎல்லுக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சிஎலுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ அதிகம், அது எலக்ட்ரான் வாங்கிட்டு போயிடும். ஸோ ஒரு OH குரூப் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடும். சரியா? ஸோ இது வந்துட்டு ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஏன்னா சிஎல் வந்துட்டு ஒரு நியூக்ளியோஃபைல், OH ஒரு நியூக்ளியோஃபைல் தான். OH போயிட்டு தான் இங்கே அட்டாக் ஆகி எனக்கு CH3OH மாறுது. ஸோ திஸ் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஓகே ஓகே, வெரி குட். ஸோ எனக்கு இது SN1 போகுமா SN2 போகுமா அப்படின்னா, நம்ம என்ன ஆல்கைல் ஹைரைடு எடுத்துக்கிறோமோ, இப்போ பிரைமரி ஆல்கைல் ஹைரைடு அல்லது மெத்தில் ஆல்கைல் ஹைரைடு எடுத்துக்கிறோம் அப்படின்னா SN2 ரியாக்ஷன் தான் போகும். ஏன்னா SN2 ரியாக்ஷனோட ரியாக்டிவிட்டி என்ன? பிரைமரி கிரேட்டர் தன் செகண்டரி கிரேட்டர் தன் டெர்சரி. இது எல்லாத்துக்கும் முன்னாடி மெத்தில் ஹைரைடு. ஓகே, இப்போ இந்த மாதிரி இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும் SN2ல. அதுக்கப்புறம் பிரைமரி, அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் டெர்சரி ஆல்கைல் ஹைரைடு. ஓகேவா? ஆனால் SN1ல பார்த்தீங்க அப்படின்னா டெர்சரி, அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் பிரைமரி, அதுக்கப்புறம் மெத்தில். ஓகேவா? ஸோ SN2ல அதுக்கு அப்படியே உல்ட்டா வரும். ஸோ இதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, SN2 ரியாக்ஷன் ஆகும் அப்படின்னா பிரைமரி ஆல்கைல் ஹைரைடு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஏன்னா வந்துட்டு SN2 ரியாக்ஷன்ல பிரைமரி ஆல்கைல் ஹைரைடு தான் கிடைக்கும். சாரி, பிரைமரி ஆல்கைல் ஹைரைடு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கார்போனில் காம்பவுண்ட்ல இருந்து எப்படி ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ எஸ்டரு, ஆல்டிகைடு, கீட்டோனெல்லாம் வந்துட்டு ஆல்கஹாலா மாற்றலாம். எப்படிங்கிறது நம்ம ரியாக்ஷன் நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? ஸோ இங்கே தெரிஞ்சு இப்போ மாற்றலாம் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சவங்க. சரிங்களா? ஆல்கஹாலை ஆல்டிகைடை நான் வந்துட்டு ரிடக்ஷன் பண்ணாலும் எனக்கு ஆல்கஹால் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆல்டிகைடை ரிடக்ஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். கீட்டோனை ரிடக்ஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி எஸ்டர் ரெடியூஸ் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு அடுத்த லெசன்ல பார்ப்போம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? ஸோ கீட்டோனை ரிடக்ஷன் பண்ணால் எனக்கு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஓகேவா? அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பை யூசிங் கிரிகனாட் ரியேஜென்ட். ஓகேவா? கிரிகனாட் ரியேஜென்ட்டை நான் வந்துட்டு ஃபார்மாலிட்டிகைடு கூட்ட போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால். நம்ம போன சாப்டர்லேயே பார்த்துட்டோம். இது ஃபார்மாலிட்டிகைடு. இது கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குது. ஓகே, பிரைமரி ஆல்கஹால்னா இந்த OH குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பன் எனக்கு ஒரே ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ திஸ் இஸ் பிரைமரி ஆல்கஹால். ஓகேவா? அதே கிரிகனாட் ரியேஜென்ட் கூட நான் அசிட்டால்டிகைடு போட்டேன் அப்படின்னா CH3CHO அசிட்டால்டிகைடு போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். இந்த OH குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பன் எனக்கு 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் செகண்டரி ஆல்கஹால். ஓகேவா? ஸோ மெக்கானிசம் எப்படி போகுதுன்னு நீங்களே பார்த்துங்க. ஸோ ஈஸி தான். ஓகேவா? ஸோ இந்த CH3 Mg பேர் எப்படி பிரியும்? CH3 மைனஸ் Mg2 பிளஸ் Br மைனஸ்னு பிரியும். ஸோ இந்த கார்பன்ல போயிட்டு அட்டாக் ஆகும் அப்படின்னா CH3 மைனஸ் தான் போயிட்டு அட்டாக் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஓ பாண்ட் வந்து மேலே போயிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எனக்கு H பிளஸ் OH மைனஸ் போட்டோம்னா OH வந்துட்டு மேலே அட்டாக் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ரியாக்ஷன் போகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரிடக்ஷன் ஆஃப் கார்போனில் காம்பவுண்ட். கார்போனில் காம்பவுண்ட் நான் ரிடக்ஷன் பண்ணேன் அப்படின்னா ஃபார்மாலிடைடை நான் ரிடக்ஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு மெத்தில் ஆல்கஹால் CH3OH கிடைக்குது. அசிட்டால்டிகைடை ரிடக்ஷன் பண்ணேன் அப்படின்னா இதெல்லாம் LaAlH4 ரெடியூசிங் ஏஜென்ட். சரியா? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். ஓகேவா? நான் ரிடக்ஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது? ஒரு பிரைமரி ஆல்கஹால், ஒரு CH3CH2OH அப்படிங்கிற ஒரு எத்தனால் அப்படிங்கிற ஒரு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குது. அதே நான் கீட்டோனை ரிடக்ஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்குது. ஓகேவா? செகண்டரி ஆல்கஹால் கிடைக்குது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ப்ராடக்ட். வச்சுக்கோங்க. LaAlH4ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பை ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி NaBH4 வந்துட்டு ஓகேவா? NaBH4 வந்துட்டு NaAlH4 வந்துட்டு பிக்கு ஃபங்க்ஷனல் குரூப்பை ரெடியூஸ் பண்ணாது. ஓகேங்களா? Na
BH4 ரெடியூஸ் பண்ணும். ஆனா NaAlH4ங்கிறது வந்து ரெடியூஸ் பண்ணாது. LaAlH4 தான் ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா, நான் வச்சோங்க. ஸோ CH3COH அப்படிங்கிறது ஒரு எஸ்டரு. அதை நான் ரெடியூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ஒரு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குது. ஓகேவா, சாரி, இது ஒரு ஆசிட் சாரி, எஸ்டருங்கிற பாருங்க, ஆசிடை ரெடியூஸ் பண்ணா எனக்கு வந்துட்டு ஒரு ஆல்கஹால் கிடைக்குது. ஓகேவா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் CH3CH டபுள் பாண்ட் CHO. இதை நான் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? CHO மட்டும் எனக்கு என்ன ரெடியூஸ் ஆகும்? CH2OH ரெடியூஸ் ஆகும். நல்லா தெரிஞ்சவங்க சரிங்களா. பிரைமரி ஆல்கஹாலை நான் ஆக்சிடைஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆல்டிஹைட் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹாலை நான் ஆக்சிடைஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு கீட்டோன் கிடைக்கும். டெர்ஷரி ஆல்கஹாலை என்னால் ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. ஓகேவா, முடியாது. ஒருவேளை எனக்கு நான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் காப்பர் மாதிரி இருக்கிற ஒரு ஏஜென்ட் நான் யூஸ் பண்ணி நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆல்கீன் கிடைக்கும். ஓகேவா, ஸோ என்னால் ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. ஆனால் நான் இதை காப்பர் மாதிரி யூஸ் பண்ணி நான் பண்ணேன் அப்படின்னா ஆல்கீன் கிடைக்கும். அதுவே ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். கீட்டோனை ரெடியூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு செகண்டரி ஆல்கஹால் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேங்களா, ஒருவேளை இங்கே பாருங்களேன், அப்போ இந்த பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்றது மூலியமா எனக்கு கிடைச்சது என்னது? ஆல்டிஹைடு. இந்த ஆல்டிஹைடு நான் ஆக்சிடைஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ஆசிட் கிடைக்கும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆல்டிஹைடு எனக்கு ஆக்சிடைஸ் பண்ண அப்படின்னா எனக்கு ஆசிட் கிடைக்கும். அப்போ ஆசிட் ரெடியூஸ் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைடு கிடைக்கும். அந்த ஆல்டிஹைடு ரெடியூஸ் பண்ணா எனக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஓகேங்களா, ஆசிடை ரெடியூஸ் பண்ண ஆல்டிஹைடு ரெடியூஸ் பண்ணா பிரைமரி ஆல்கஹால். அப்படியே உல்டாவா வரும். ஓகேங்களா, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் அப்படியே மாறி வரும். இப்போ பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் பண்ணா ஆசிட், அது அப்படியே மாறி ஆசிடை ரெடியூஸ் பண்ணா ஆல்டிஹைடு ரெடியூஸ் பண்ணா பிரைமரி ஆல்கஹால். ஓகேவா, அவ்வளவுதான். ஸோ அப்போ ஆசிடை நான் வந்து ரெடியூஸ் பண்றேன், LaAlH4 அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் வச்சு நான் ரெடியூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு டைரக்டா என்ன ஆயிடும்? பிரைமரி ஆல்கஹாலா மாறிடும். இடையில ஆல்டிஹைடா கூட மாறாம டைரக்டா பிரைமரி ஆல்கஹாலா மாறிடும். ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். சரியா, அப்ப இதை சொல்லுங்களேன், இது ஒரு ஆல்டிஹைடு ரெடியூஸ் பண்ண என்ன கிடைக்கும்? ஒரு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ அதான் பிரைமரி ஆல்கஹால். ஓகேவா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இதுவும் ஒரு ஆல்டிஹைடு, LaAlH4 கூட போடுறேன். ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த பிரைமரி ஆல்கஹால் மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணும். ஆனா இங்க N2 அந்த நிக்கல், ஹைட்ரஜன் நிக்கல், சோடியம் அமல்கம் நிக்கல் கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பாண்டும் ரெடியூஸ் ஆகும். இந்த பாண்ட் ரெடியூஸ் ஆகி எனக்கு வந்துட்டு ஒரு ஹைட்ரோ கார்பன் பாண்ட் மாதிரி சிங்கிள் பாண்டா மாறிடும். சரியா, சிங்கிள் பாண்டா மாதிரி எனக்கு வந்துட்டு CH2OH. ஆனா இங்க LaAlH4 வந்துட்டு டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணாது, ஒன்லி CO மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணும். ஆல்டிஹைடு குரூப்பை மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணும், டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணாது. LaAlH4 வந்துட்டு டபுள் பாண்டை ரெடியூஸ் பண்ணாது. உங்களுக்கு கொஸ்டின்ல கேட்பானுங்க, ஒரு டபுள் பாண்ட் இருக்கிற கார்பனை கொடுத்து LaAlH4 வந்து ரெடியூஸ் பண்ணுமா இல்லையாங்கிறது கேட்பானுங்க. பண்ணவே பண்ணாது. அது ஒண்ணு என்ன பண்ணும்? CHO குரூப்பை CH2OH மாத்தும், அல்லது கீட்டோன் குரூப்பை செகண்டரி ஆல்கஹால் குரூப்பா மாத்தும். ஓகேவா, இவ்வளவுதான். ஃப்ரம் ஆல்கீன்ஸ். ஓகேவா, ஃப்ரம் ஆல்கீன்ஸ்ல இருந்து நான் ஆல்கஹால் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன்? CH3 CH டபுள் பாண்ட் CH2 H+OH-. ஓகேவா, CH3 CHOH CH3. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுவேன்? H+OH, H+ எங்க போய் அட்டாக் ஆகும்? எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கும்? மார்கானிக் ஆஃப் எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கும் அங்கதான் போய் அட்டாக் ஆகும். OH- அப்படியே இங்க போய் அட்டாக் ஆகும். ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும், மார்கானிக் ஆஃப் ரோல். ஓகேவா, ஸோ எனக்கு இது மார்கானிக் ஆஃப் அடிஷன் படி எனக்கு H+ போயிட்டு அங்க அட்டாக் ஆகும். ஓகேவா, ஸோ அடுத்தது ரியாக்ஷன் பாருங்க. ஸோ இந்த ரியாக்ஷன்ல H+OH போட்டேன் அப்படின்னா எனக்கு H+ எங்க போகும்? இங்க போகும். ஓகேவா, ஸோ எனக்கு இங்க போகும். எனக்கு சிமெட்ரிக்கல் ஆல்கின் தான் இது. ஓகேவா, எனக்கு ரெண்டு சைடுலயுமே ஒரே H+ தான் இருக்கு, ஒரே ஹைட்ரஜன் தான் இருக்கு. எங்க வேணா போய் அட்டாக் ஆகும். ஓகேவா, ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட்டும் ஃபார்ம் பண்ணலாம், இந்த ப்ராடக்ட்டும் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இது சிமெட்ரிக்கல் ஆல்கின். அதனால் H+ இந்த எந்த கார்பன்ல வேண்டுமானாலும் ஜாயிண்ட் ஆகும். ஓகேவா, சிமெட்ரிக்கல் ஆல்கின். இதை வெட்டினா ரெண்டு பாதையே பிரியும், நல்ல சிமெட்ரிக்கல் ஆல்கின். அதனால H+ எங்க வேண்டுமானாலும் ஜாயின் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஹைட்ரோபோரேஷன் ஆஃப் ஆல்கின்ஸ். ஆல்கின் வந்துட்டு போரேன், அதாவது BH2 B2H6 தான் ஹைட்ரோ, B2H6 தான் வந்துட்டு போரேன்னு சொல்லுவோம். ஸோ அது கூட இணைந்து போகும்போது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்டி மார்கானிக் ஆஃப் அடிஷன் போகும். ஓகேவா, ஆன்டி மார்கானிக் ஆஃப் அடிஷன் என்ன?
நார்மலா அடிஷன் ஆகுறத அப்படியே மாத்தி உல்டாவா அடிஷன் ஆகுறது சரியா. ஸோ இப்போ பாருங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் சரியா. போரான சுத்தி CH2 CH2 CH3 அது ஒரு ப்ராடக்ட், அது ஒண்ணு. அந்த மாதிரி 3 அட்டாச் ஆகும், 3 அட்டாச் ஆகும். அது நான் வந்துட்டு நான் வாட்டர் அல்லது ஹைட்ரஜன் பெராக்சைடு கூட்ட போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆல்கஹால் கிடைக்கும் சரியா. ஒருவேளை இதை நான் வந்துட்டு என்ன பண்றேன், LiAH கூட போட்டேன் அப்படின்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், ஒரு ஆல்கேன் கிடைக்கும். CH3 CH2 CH3 இந்த மாதிரி ஒரு ஆல்கேன் கிடைக்கும். ஸோ அதே நான் வந்துட்டு H2O2 கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஆல்கஹால் கிடைக்கும். ஆல்கஹால் பிளஸ் BOH த்ரைஸ் H3BO3 அப்படிங்கிற ஒரு போரிக் ஆசிட் கிடைக்கும் சரியா. ஸோ இவ்வளவுதான். ட்ரை ஆல்கைல் போறீங்கன்னா ஆக்சிடைஸ் பண்ணும்போது பிரசன்ஸ் ஆஃப் அக்வஸ் NaOH ஆல்கஹால் கிடைக்கும் ஓகேவா. அக்வஸ் NaOH கூட, அதாவது OH மைனஸ் ஓகேவா. OH மைனஸ்னு போட்டிருப்பாங்க. தட் இஸ் நத்திங் பட் அக்வஸ் NaOH சரியா. ஸோ அவ்வளோதான் ஓகேவா. ஸோ எனக்கு ஆல்கஹால் கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் CH3MgBr ஓகேங்களா. ஸோ இது கிரிக்னாட் ரீஜென்ட். ஸோ நான் அசிட்டோன் போட்டேன் அப்படின்னா எனக்கு டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும் ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும் ஓகேவா. கிரிக்னாட் ரீஜென்ட் ஃபார்மாலிட்டியை தவிர மற்ற போடும்போது எனக்கு வந்து டெர்ஷரி ஆல்கஹால் பாருங்களேன். ஸோ இப்போ RMgX நான் வந்துட்டு ஃபார்மாலிட்டி கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு பிரைமரி ஆல்கஹால், அசிட்டாலிட்டி கூட போட்டேன் அப்படின்னா செகண்டரி ஆல்கஹால், அசிட்டோன் கூட போட்டேன் அப்படின்னா டெர்ஷரி ஆல்கஹால். அதுவே நான் வந்துட்டு எஸ்டர் கூட போட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். அதுவும் திரும்பி இது வந்துட்டு எனக்கு கீட்டோன் கிடைக்கும். கீட்டோன் கிடைக்கும். அந்த கீட்டோன் RMgX அப்படிங்கிற கிரிக்னாட் ரீஜன் கூட போடும்போது எனக்கு டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்குது ஓகேவா. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு, அதான் வச்சுக்கோங்க சரிங்களா. கிரிக்னாட் ரீஜன்ல ஃபார்மாலிட்டி கூட போட்டா பிரைமரி ஆல்கஹால், அசிட்டாலிட்டி கூட போட்டா செகண்டரி ஆல்கஹால், அசிட்டோன் கூட போட்டா டெர்ஷரி ஆல்கஹால். அதுவே நான் எஸ்டர் கூட போட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு அசிட்டோன் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் எனக்கு டெர்ஷரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும் ஓகேவா. ஸோ சிம்பிள், அவ்வளோதான். அடுத்தது ஸோ எஸ்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து CH3MgBr எப்படி பிரியும், CH3 மைனஸ் Mg2 பிளஸ் Br மைனஸ்னு பிரியும் ஓகேவா. அந்த CH3 மைனஸ் போயிட்டு இந்த கார்பன்ல அட்டாக் ஆகும். இந்த O பாண்ட் டபுள் பாண்ட் O வந்துட்டு மேல மைனஸா போயிடும் சரியா. ஏன்னா கார்பனுக்கு 4 வேலன்சி தான். ஸோ இந்த மாதிரி மைனஸா போயிடும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த MgBrல இருக்கிற அந்த MgBr வந்துட்டு போயிட்டு மேல அட்டாக் ஆகும். ஸோ அட்டாக் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா நான் ஹைட்ரலிசிஸ் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும் சரியா. அந்த டபுள் பாண்ட் அந்த O மைனஸ் வந்து உள்ள வந்துடும் சரியா. டபுள் பாண்ட் CH3 வந்துடும். ஸோ எனக்கு திருப்பி நான் இதை கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும் ஓகேவா. ஸோ சிம்பிள் தான் ஓகேங்களா. நீங்க வந்துட்டு சால்வ் பண்ணீங்க இன்னொரு டைம் நீங்க போட்டு பார்த்தாலே புரியும் ஓகேங்களா. ஸோ டைலூட் அக்வஸ் KMnO4 ஓகேவா. கோல்டு டைலூட் ஆல்கலைன் KMnO4 சொல்லுவாங்க. ஸோ அக்வஸ்னு போட்டிருக்காங்க சரியா. ஸோ அந்த பேயர்ஸ் ரியேஜன் கூட போட்டேன் அப்படின்னா ஆல்கினை CH2OH கிடைக்கும் சரியா. இது திஸ் இஸ் எத்திலின் கிளைக்கால் ஓகேவா. ஸோ அக்வஸ் கிடையாது, அக்வஸ் ஆல்கலைன்ங்கிற மாதிரி கோல்டு டைலூட் ஆல்கலைன் KMnO4. பட் அக்வஸ்னு கொடுத்தாங்க. டைலூட் ஆல்கலைன் KMnO4 தான் ஓகே, பேஸ் ரியேஜன். அதே மாதிரி OSO4 பேஸ் ரியேஜன் வந்து சிஸ் டயால ஃபார்ம் பண்ணும் சரியா. பெராக்சி ஆசிட் வந்துட்டு டிரான்ஸ் டயால் ஃபார்ம் பண்ணும். ஸோ இதை நம்ம பார்க்கலாம் எப்படின்னு ஓகேவா. ஸோ இப்போ சின் ஹைட்ராக்சிலேஷன் ஓகேவா. சின் ஹைட்ராக்சிலேஷன் என்ன, ஆல்கீன்ஸ் ஆன் ரியாக்ட் வித் கோல்டு டைலூட் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் KMnO4, அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் KMnO4 பேயர்ஸ் ரியேஜன் ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ OSO4 வில் கிவ் டயால்ஸ் ஓகேவா. ஸோ OSO4 கூட நீ சேர்ந்து என்ன பண்ற அப்படின்னா, அல்லது KMnO4 NaOH போட்டி அப்படின்னா எனக்கு சிஸ் டயால் ஃபார்ம் ஆகும் ஓகேவா. சிஸ் டயால், சிஸ்னா ஒரே சைட்ல எனக்கு OH குரூப் இருந்தா என்னது, ஒரே கார்பன் ஒரே சைட்ல OH குரூப் இருந்தா சிஸ் டயால் ஓகேவா. எனக்கு சிஸ் டயால் ஃபார்ம் ஆகும் ஓகேவா. அவ்வளவுதான். அடுத்தது பெராக்சி ஆசிட், ப்ரிப்பரேஷன் ஆஃப் பெராக்சி ஆசிட் நம்ம இங்க கொடுக்கல போல. ஸோ அது டிரான்ஸ் டயால் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. பெராக்சி ஆசிட் போட்டீங்க அப்படின்னா எனக்கு OH குரூப் வந்து கீழே அட்டாக் ஆகும், ஹைட்ரஜன் வந்து இந்த சைடு அட்டாக் ஆகும் ஓகேவா. ஸோ டிரான்ஸ் டயால் ஃபார்ம் ஆகும் ஓகேவா. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிசரால் ஓகேவா. கிளிசரால் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு ஒரு ஃபேட்டி ஆசிட் மாதிரி தான் சரியா. ஸோ நான் NaOH போட்டேன் அப்படின்னா கிளிசரால், இது ஒரு சோப்பு சரிங்களா.
NaOH போட்டா அப்படின்னா எனக்கு கிளிசரால் பிளஸ் RCOO Na கிடைக்கும். சரியா? NaBH4 வந்துட்டு எனக்கு எஸ்டரு, அமைடு, கார்பாக்சிலிக் ஆசிட் ஆகியவற்றை ரெடியூஸ் பண்ணாது. ரெடியூஸ் பண்ணாது. எஸ்டரு, அமைடு, கார்பாக்சிலிக் ஆசிட் முதலியவற்றை எனக்கு என்ன பண்ணாது அப்படின்னா ரெடியூஸ் பண்ணாது. ஓகேங்களா? மற்ற எல்லாத்தையும் அந்த ஆல்டிகைட்லாம் ரெடியூஸ் பண்ணும். பட் ஆனால் இந்த எஸ்டரு, கார்பாக்சிலிக் ஆசிடு, இதெல்லாம் அமைடு, இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணாது. NaBH4 அதை எது ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னா LiAlBH4 தான் ரெடியூஸ் பண்ணும். NaBH4 ரெடியூஸ் பண்ணாது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஓகே. ஸோ எனக்கு வந்து டெர்மினல் ஜெம் ஹேலைடு வந்து எனக்கு ஆல்டிகைடை கொடுக்கும். மிடில் ஜெம் ஹேலைடு வந்து எனக்கு கீட்டோனை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பின்னாடி பார்க்கலாம் என்னென்ன ரியேஜன் கூட வந்துட்டு இதெல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறது அடுத்த லெசன் சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு பேசிக் தான். சரியா? சும்மா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? தெளிவாக பார்க்கலாம். டைபால் ஹச்சுங்கிறது ஒரு எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன். ஓகேங்களா? எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் போகக்கூடிய ஒரு ரியேஜென்ட் அது. ஸோ எனக்கு ஆல்கைல் செயின்ல இருந்து எப்படி இருக்கும், இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சாலிபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ ஹைட்ரோகார்பன் இதான் வந்துட்டு பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர். ஈத்தர், அதுக்கப்புறம் ஆல்டிகைட், அதுக்கப்புறம் கீட்டோன், அதுக்கப்புறம் ஆல்கஹால், அதுக்கப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட். லாஸா கார்பாக்சிலிக் ஆசிட் தான் அதிகம். அதுக்கப்புறம் ஆல்கஹால், அதுக்கப்புறம் கீட்டோன், அதுக்கப்புறம் ஆல்டிகைட், அதுக்கப்புறம் ஈத்தர், அதுக்கப்புறம் ஹைட்ரோகார்பன். சரியா? ஸோ திஸ் இஸ் த ஆர்டர் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து லூகாஸ் டெஸ்ட். லூகாஸ் டெஸ்ட்னா என்ன? நான் வந்து ஹேலோ வாழ்க்கை நடத்தும்போது சொன்னேன், அன்ஹைட்ரஸ் இசரன்சியல்டும் கான்சென்ட்ரேட் HCl-ம் எனக்கு தான் லூகாஸ் ரியேஜன் சொல்லுவோம். சரியா? ஸோ இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹாலை டிஃபரெண்ட் பண்றதுக்கு, வேறுபடுத்துறதுக்கு நான் யூஸ் பண்றேன். சரியா? ஸோ ஆல்கஹால் லூகாஸ் ரியேஜன்ல கரையும், ஆனா ஆல்கைல் ஹேலைடு லூகாஸ் ரியேஜன்ல கரையாது. ஸோ அதனால டர்பிலிட்டியை ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா? ஸோ ஆல்கஹால் நான் லூகாஸ் ரியேஜன் கூட போட்டோம், இன் பிரசன்ஸ் ஆஃப் இசரன்சியல் போடணும். எனக்கு RCl அப்படிங்கிற ஒரு ஆல்கைல் ஹைடு ஃபார்ம் ஆகுது. இந்த ஆல்கைல் ஹைடு லூகாஸ் ரியேஜன்ல கரையாது, அதனால அது அப்படியே தேங்கி நிற்கும். சரியா? ஸோ ஆல்கஹால், ஓகேவா, ஆல்கஹால் HCl சேர்ந்தா எனக்கு RCl பிளஸ் H2O கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் வந்து SN1 ரியாக்ஷன். ஸோ வந்துட்டு எனக்கு என்ன 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 ஐ மீன் என்ன ஆல்கைல் ஆல்கஹால் என்ன ஆல்கஹால் யூஸ் பண்ணணும் அப்படின்னா டெர்ஷரி ஆல்கஹால் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இது SN1 ரியாக்ஷன் அப்படின்னா டெர்ஷரி தானே ஸ்டேபிளா இருக்கும். ஸோ டெர்ஷரி ஆல்கஹால் தான் யூஸ் பண்ணணும். நான் எதுக்காக யோசிச்சேன் அப்படின்னா அங்கே டெர்ஷரி ஆல்கைல் ஹேலைடு வரும், இங்க வந்து டெர்ஷரி ஆல்கஹால் வரும். ஓகேங்களா? ஸோ டெர்ஷரி ஆல்கஹாலை நான் HCl உடனடியாக ரியாக்ஷன் பண்ணும்போது, ஓகேவா, எனக்கு உடனடியாக ரியாக்ஷன் போகும். ஓகேங்களா? உடனே ரியாக்ஷன் போகும். ஆனால் செகண்டரி ஆல்கஹால் வந்துட்டு அப்படி போகாது. ஒரு 5ல இருந்து 10 மினிட்ஸ் ஆகும். ஓகேங்களா? 5ல இருந்து 10 மினிட்ஸ் ஆகும் பிரைமரி ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ண. பிரைமரி ஆல்கஹால் வந்து ரியாக்ஷன் போகவே போகாது. ஓகேவா? ஸோ டெர்ஷரி ஆல்கஹால் உடனே டர்பிலிட்டியை ஃபார்ம் பண்ணிடும். செகண்டரி ஆல்கஹால் 5ல இருந்து 10 நிமிஷம் வரையும் ஆகும். பிரைமரி ஆல்கஹால் எனக்கு அதுவும் ஃபார்ம் பண்ணாது. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த OH குரூப் எனக்கு என்ன ஆகும், CH2 குரூப் CH2OH குரூப்பா மாத்திடும். சரிங்களா? H+ இங்கே போய் அட்டாக் ஆகும், OH இங்கே போய் அங்கே அட்டாக் ஆகும். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். R- இங்கே அட்டாக் ஆகும். ஸோ இங்கே O- இங்கே O- வந்துடும். ஸோ எனக்கு திருப்பி வந்துட்டு நான் ஒன்ஸ் நான் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். சரியா? ஸோ கீட்டோன் கூட நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், கிரிக்னாட் ரீஜன் கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு டெர்ஷரி ஆல்கஹால் தானே கிடைக்கும். அவ்வளவுதான். சரியா? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ். ஆல்கஹாலோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன? லோவர் ஆல்கஹால்ஸ் C1ல இருந்து C4 வரைக்கும். ஓகேங்களா? C1ல இருந்து C4 வரைக்கும் இருப்பதெல்லாம் எனக்கு கலர்லெஸ் அண்ட் லிக்யூடு. C5ல இருந்து C11 வரைக்கும் ஆயிலி லிக்யூடு. அப்போ C2 வந்துட்டு வேவ் அதாவது வேக்சஸ் சாலிட். ஓகேங்களா? சாலிடா இருக்கும். மற்ற ஹேலோ ஆல்கைனை விட, மற்ற ஹைட்ரோ கார்பன் விட ஆல்கஹாலுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஏனெனில் அதிகமாக ஃபோர்ஸ் அட்ராக்ட் ஆகுறதுனால. சரியா? பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். ஹேலோ ஆல்கின்னு ஹைட்ரோ கார்பனை விட ஆல்கஹாலுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்றது ஒரு ரீசனு. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? கார்பன் நம்பர் இன்க்ரீசஸ், பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ். ஆனா பிரான்ச் இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகினே போயிட்டு இருக்கும். பிரான்ச் இன்க்ரீஸ் ஆக பாயிலிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகினே போயிட்டு இருக்கும். ஓகேவா? இங்க என்னப்பா, பிரைமரி கிரேட்டர் தன் செகண்டரி கிரேட்டர் தன் டெர்ஷரி, இதான் வந்துட்டு பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர். ஓகேவா?
ஸோ ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும் என்ன, 2 எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருக்கணும், ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். சரியா, 2 எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருக்கணும், ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கணும். அப்பதான் ஹைட்ரஜன் பாண்ட் பாசிபிள். ஓகேவா? ஓகே ஓகே. அப்ப இதுல பாயிலிங் பாயிண்ட் பார்த்தோம்னா பிரைமரி கேட்டு செகண்டரி கேட்டு டெர்சியரி. ஏன்னா பிரான்ச்சிங் வந்துட்டு எங்க இன்க்ரீஸ் ஆகுது, டெர்சியரியில ரொம்ப 2-3 பிரான்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 பிரான்ச் இருக்கும். பிரைமரியில அந்த பிரான்ச்சே கிடையாது, செகண்டரியில ஒரே பிரான்ச் இருக்கும். சரியா, லோவர் நம்பர் ஆல்கஹால் எல்லாருமே வாட்டர்ல கரையும். கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆனா சாலிபிலிட்டி டிகிரீஸ் ஆகும். கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆக சாலிபிலிட்டி டிகிரீஸ் ஆகும். ஓகேங்களா, வாட்டர்ல கரையிற தன்மை டிகிரீஸ் ஆகும். சரியா, ஸோ லோவர் அலிஃபாட்டிக் ஆல்கஹால்லாம் வாட்டர்ல கரையும், ஆனா கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆனா தன்மை குறைஞ்சிடும். ஓகேங்களா, லோவர் அலிஃபாட்டிக் ஆல்கஹால்லாம் வாட்டர்ல கரையும், ஆனா கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அந்த கரையும் தன்மை வந்துட்டு குறைஞ்சு போயிடும். சரியா, ஸோ அவ்வளவுதான். ஸோ எப்படிலாம் வாட்டர்ல கரைஞ்சி எப்படி ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. CH3OH வந்துட்டு எனக்கு ரெண்டு வாட்டர் வந்துட்டு எனக்கு 2 CH3OH கூட இங்கிட்ட ஒரு OH, ஸோ எனக்கு 3 OH கூட எனக்கு வந்துட்டு வாட்டர் ஹைட்ரஜன் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, அந்த மாதிரி தான். சரியா, நெக்ஸ்ட் ஸோ பாயிலிங் பாயிண்ட் கொடுத்துறாங்க பாருங்க. இந்த டேபிள்ல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த இதுக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகம் 370. ஓகேவா, இது prop 2al. ஓகேவா, prop 2al. ஓகேவா, OL இது வந்துட்டு OL. ஓகேவா, ஸோ இதுல வந்து பிரான்ச் இன்க்ரீஸ் ஆகல, இதுல பிரான்ச் இன்க்ரீஸ் ஆயிருக்கனால கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் ஆல்டிகைடுக்கு அதுக்கப்புறம் ஈத்தருக்கு, அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பனுக்கு. சரியா, இதுதான் ஆர்டர். நல்லா நான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆல்கஹால், அந்த ஆல்கஹால்ல எது பிரான்ச் வந்திருக்கா வரலையான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆல்டிகைடு, அதுக்கப்புறம் ஈத்தரு, அதுக்கப்புறம் ஹைட்ரோ கார்பன். சரியா, ஸோ இவ்வளவுதான். ஓகே, ஸோ கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது செயின் லென்த் அதிகமாகுது, அதனால் OH குரூப் இடையே பாண்ட் லென்த் அதிகமாகும். ஓகேங்களா, கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது செயின் லென்த் அதிகமாகுது, அதனால OH குரூப்புக்கு இடையே லென்த் அதிகமாகும். ஸோ லென்த் அதிகமாகும் போது ஃபோர்ஸ், அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், கம்மியாகும். சரியா, லென்த் அதிகமாகும் போது அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கம்மியாகும், ஸோ கரையும் தன்மை குறையும். ஓகேவா, ஸோ கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது செயின் லென்த் அதிகமாகுது. ஓகேவா, OH குரூப் இடையே உள்ள பாண்ட் லென்த் வந்துட்டு அதிகமாகும். ஓகேவா, ஸோ இப்போ லென்த் அட்ராக்ஷன் எப்படி ஆகும், கம்மியாகும். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால் பார்த்தீங்க அப்படின்னா பேராக்கு அதிகம், அதுக்கப்புறம் ஆர்த்தோ, அதுக்கப்புறம் மெட்டா. ஓகேங்களா, ஏன்னா நைட்ரோஃபினாலுக்கும் அதிகம். ஒரு 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 பென்சின் ரிங்ல இருக்கிற ஒரு ஃபீனால்ல வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது அப்படின்னா, NO2 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது அப்படின்னா, NO2 ஆல்ரெடி என்ன பண்ணுவோம், எலக்ட்ரானை வாங்குவோம். ஏன்னா இது ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். OH கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்குறதுனால வேற வழி இல்லாம என்ன பண்ணும், இந்த H+ ரிலீஸ் ஆகணும். ஆக்சிஜன் எலக்ட்ரானை ஹைட்ரஜன் கிட்ட இருந்து தான் வாங்கும். ஓகேவா, ஸோ அதனால என்ன ஆகும், H+ ஈஸியா ரிலீஸ் ஆகும். ஸோ அதனால ஒரு பென்சின் ரிங்ல ஒரு OH ஒரு ஃபீனால்ல எனக்கு ஒரு நைட்ரோ குரூப் போன்ற எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்கும். ஓகேவா, ஸோ நைட்ரோஃபினால பேரா கேட்டது, ஆர்த்தோ கேட்டது மெட்டா. இதுல ஆர்த்தோ மெட்டா தான் அதிகம், அதுக்கப்புறம் ஆர்த்தோ பேரா. ஓகேவா, ஸோ ஆல்கஹாலுக்கு லோ ஆன அசிடிக் நேச்சர் இருக்கிறது, H+ தருகிறது. ஓகேவா, ஆல்கஹாலுக்கு அசிடிக் நேச்சர் கம்மி, அதாவது H+ தருது. இந்த தன்மை காரணமாக அசிடிக் நேச்சர் இருக்கும். ஓகேங்களா, இந்த தன்மை காரணமாக தான் அசிடிக் நேச்சர் இருக்கும். ஓகேவா, ஓகே. H+ கொடுக்க வேண்டுமெனில் ஆக்சிஜனுடன் இணைந்திருக்கும் குரூப்ஸ் எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணும் குரூப்ஸாக அதிகமாக இருக்கக்கூடாது. இப்போ H+ ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பென்சின் ரிங்ல இருக்கீங்களா, இப்போ ஃபீனால்ல NO2 குரூப் இருந்ததுன்னா ஈஸியா H+ ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு எலக்ட்ரான் NO2 வாங்கிடும் அப்படின்னால டைரக்டா ஈஸியா ரிலீஸ் பண்ணும். ஓகேவா, ஏன்னா எலக்ட்ரான் வந்து NO2 குரூப் வாங்குறதுனால, இந்த பென்சின் ரிங் கிட்டது எலக்ட்ரான் NO2 குரூப் வாங்குறதுனால வேற வழி இல்லாம ஆக்சிஜன் என்ன பண்ணணும் அப்படின்னா, பென்சின் ரிங் கிட்ட வாங்க முடியாது, ஒன்லி ஹைட்ரஜன் கிட்ட இருந்தா வாங்கும். ஸோ அதனால H+ ஈஸியா ரிலீஸ் ஆயிடும். ஓகேவா, ஒருவேளை இந்த ஃபீனால்ல ஒரு அந்த ஃபீனால்ல ஒரு CH3 குரூப் அட்டாச், CH3 என்னன்னா ஒரு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அப்படி அட்டாச் ஆயிருந்ததுன்னா எனக்கு இந்த H+ ரிலீஸ் ஆகிற தன்மை குறைஞ்சிரும். ஏன்னா CH3 எலக்ட்ரான் தரணும்ல, அப்ப அதுக்கு ஹைட்ரஜன் எலக்ட்ரான் தரணும். ஸோ அதனால H+ ரிலீஸ் ஆகிற தன்மை குறைஞ்சிரும். ஓகேங்களா, ஸோ அவ்வளவுதான். இப்போ அசிடிக் நேச்சரை பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி கிரேட்டர் செகண்டரி கிரேட்டர் டெர்சரி. ஓகேங்களா, ஸோ பிரைமரி, அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் டெர்சரி.
இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எலக்ட்ரான் ரிலீசிங் நேச்சர். டெர்ஷரி வந்துட்டு எனக்கு நிறைய எலக்ட்ரான் தரும். ஓகேங்களா, ஏன்னா பெரிய குரூப்பா இருக்கு, நிறைய எலக்ட்ரான் தரும். அந்த OH குரூப் வந்துட்டு அந்த H+ ரிலீஸ் ஆகுறது கஷ்டமா இருக்கும். ஓகேவா, ஸோ அவ்வளவுதான். அடுத்தது விக்டர் மேயர் டெஸ்ட். ஓகேங்களா, விக்டர் மேயர் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆல்கஹாலை பாஸ்பரஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் அயோடின் கூட போடுவோம். எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆல்கைல் ஹேலைடு கிடைக்கும். ஓகேவா, ஒரு ஆல்கைல் ஹேலைடு கிடைக்கும். பிரைமரி ஆல்கஹால்னா பிரைமரி ஆல்கைல் ஹேலைடு, செகண்டரி ஆல்கஹால்னா செகண்டரி ஆல்கைல் ஹேலைடு, டெர்ஷரி ஆல்கஹால்னா டெர்ஷரி ஆல்கைல் ஹேலைடு. இதில் என்ன பண்றேன் அப்படின்னா NO2 கூட போடுறேன். சரியா, NO2 கூட போடுறேன். எனக்கு என்ன பண்ணும், அந்த 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 ஐ போயிட்டு அந்த ஆல்கைல் ஹேலைடில் இருக்கிற அயோடின் போயிட்டு எனக்கு NO2 வந்துடும். ஸோ எல்லாத்துலேயுமே NO2 வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா NaNO2 + HCl அல்லது HNO2ன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ டயசடைசேஷன் ரியாக்ஷன் நம்ம வந்துட்டு இன்னும் 2 லெசன் தாண்டி படிப்போம், அமைன்ஸ் லெசன்ல படிப்போம். ஸோ அதுல நம்ம பார்க்கலாம் டயசடைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்னு. ஸோ இது என்ன அப்படின்னா NaNO2 + HCl. ஓகேங்களா, ஸோ சோடியம் நைட்ரேட் + HCl அப்படின்னா HONO. ஓகேங்களா, HNO2ன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதுல என்ன பார்ப்போம், இப்போ NO2 இப்போ இந்த ஹைட்ரஜன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு OH வாட்டரா போயிடும், மீதி இருக்கிற NOH வந்துட்டு இங்க அட்டாச் ஆகும். சரியா, ஓகேவா, அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க இருக்கிற ஹைட்ரஜன் எடுத்துட்டு எனக்கு வந்துட்டு இது வாட்டரா போகும், மீதி இருக்கிற N+O வந்துட்டு இங்க அட்டாச் ஆகும். சரியா, ஆனா இங்க ரியாக்ஷன் போகுமானா போகாது, ஏன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் எந்த ஒரு ஹைட்ரஜனுமே கிடையாது. ஸோ அதனால HONO கூட இந்த ரியாக்ட் ஆகுது, நோ ரியாக்ஷன். ஓகேவா, ஸோ சிம்பிள், அவ்வளவுதான். ஓகேவா, ஸோ இந்த காம்பவுண்ட் பேர் என்ன, நைட்ரோலிக் ஆசிட். ஓகேவா, இதுக்கு பேர் சீடோ நைட்ரால். ஓகேவா, ஸோ ரியாக்ஷனே போகாது. இதை NaOH கூட போட்டேன் அப்படின்னா பிளட் ரெட் கலர், ஆர்னு வரும், இங்க ப்ளூ கலர் வரும், பி இங்க கலர்லெஸ், RBC ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, RBC. ஆர்னா பிரைமரி ஆல்கால், ஆர்னா என்ன, ரெட் கலர். பிரைமரி ஆல்கால் ரெட் கலர் தரும், செகண்டரி ஆல்கால் விக்டர் மேயர் டெஸ்ட்ல ப்ளூ கலர்ல தரும், டெர்ஷரி ஆல்கால் கலர்லெஸ் தரும். ஓகேவா, கலர்லெஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் HNO2 வந்துட்டு எனக்கு NO2 உடன் ரியாக்ட் ஆக வேண்டுமெனில் ஆல்பா கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்க வேண்டும். ஓகேங்களா, HNO2 வந்துட்டு எனக்கு ரியாக்ட் ஆகணும் அப்படின்னா ஆல்பா கார்பன்ல என்ன இருக்கணும், ஹைட்ரஜன் இருக்கணும். ஸோ டெர்ஷரி ஆல்கஹால்ல ஹைட்ரஜன் இல்லை, அதனால ரியாக்ட் ஆகாது. ஓகேவா, ஸோ அவ்வளோதான். கான்ஜுகேட் பேஸோட ஸ்டெபிலிட்டி பாருங்க. ஸோ ஒரு காம்பவுண்ட் ஆசிடா இல்லையாங்கிறது நம்ம எப்ப சொல்லுவேன், எந்த அளவுக்கு ஃபாஸ்டா H+ ரிலீஸ் பண்ணுது அண்டு அதோட ஃபார்ம் ஆகிறதுக்கு பின்னாடி இருக்கிற கான்ஜுகேட் பேஸ். சரியா, சரி இப்போ பிரைமரி இதுதான் கான்ஜுகேட் பேஸ் அதிகம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் டெர்ஷரி. ஓகேவா, அவ்வளோதான். ஓகேவா, ஸோ எலக்ட்ரான் ரிச் பக்கத்துல O- இருந்தா ஸ்டெபிலிட்டியா இருக்குமா, ஏன்னா O- ஒரு எலக்ட்ரான் ரிச் தான், அதுக்கு பக்கத்துல ஒரு எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டியா இருக்குமா, இருக்காது. ஓகேங்களா, ஸோ அதனால பிரைமரி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் டெர்ஷரி. ஓகேவா, ஸோ அதனால பிரைமரி ஆல்கஹால்ஸ் ஆர் மோர் அசிடிக், செகண்டரி ஆல்கஹால்ஸ் ஆர் கம்மி, அதுக்கப்புறம் டெர்ஷரி ஆல்கஹால் ரொம்ப கம்மி. ஓகேவா, ஸோ கான்ஜுகேட் பேஸுடன் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அட்டாச் ஆயிருந்தது அப்படின்னா ஸ்டெபிலிட்டி குறையும். ஓகேங்களா, கான்ஜுகேட் பேஸோட எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அட்டாச் ஆயிருந்ததுன்னா ஸ்டெபிலிட்டி குறையும். ஓகேவா, ஆல்கஹாலை விட H2O அசிடிக் நேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபீனாலு, அதுக்கப்புறம் வாட்டரு, அதுக்கப்புறம் பிரைமரி, அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் டெர்ஷரி ஆல்கஹால். ஓகேவா, இதையெல்லாம் தாண்டி ஃபீனாலுக்கு அப்புறம் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அசிட்டைலின், CH ட்ரிபிள் பாண்டு CH. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வாட்டரு, அதுக்கப்புறம் பிரைமரி ஆல்கஹால், அதுக்கப்புறம் செகண்டரி ஆல்கஹால், அதுக்கப்புறம் டெர்ஷரி ஆல்கஹால். இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சோங்க, ஃபீனால், அதுக்கப்புறம் அசிட்டைலின். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் பேசிக் நேச்சர். ஓகேங்களா, ஸோ டெர்ஷரி கிரேட், செகண்டரி கிரேட், பிரைமரி. OH கொடுத்தால் அது பேஸ், CH3OH. ஓகேங்களா, ஆனா இந்த மாதிரி கொடுக்காது, ஏன்னா வந்து இந்த இது எப்படி, இந்த காமன் எப்படி பிரியும் அப்படின்னா CH3O- H+, இப்படிதான் பிரியும், இப்படி பிரியாது. ஓகேவா, இந்த மாதிரி பேஸ், இந்த மாதிரி கொடுத்தா பேஸ், ஆனா இந்த மாதிரி பிரியாது. அதனாலதான் CH3OHங்கிறது என்னது, ஒரு ஆசிட். ஓகேவா, ஆசிட். ஓகே, ஸோ இந்த மாதிரி பேஸ் ஒரு பேசிக் நேச்சரா தான் இந்த மாதிரி தான் கொடுக்கும். ஸோ அப்போ பேசிக் நேச்சர் எதுக்கு அதிகம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் அண்ட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்து தான் இருக்கும். ஓகேங்களா, பேசிக் நேச்சர் டெர்ஷரி கார்போஹைட்ரேட் தான் மோர் ஸ்டேபிள். ஸோ அப்போ இதுதான் மோர் பேசிக். சரியா, டெர்ஷரி ஆல்கஹால் இஸ் மோர் பேசிக், பிரைமரி ஆல்கஹால் இஸ் மோர் அசிடிக். ஓகேவா,
ஓகே, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அசிடிட்டியோட ஆர்டர் HSO3 COH, அதாவது HSO3 என்ன, சல்போனிக் ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட், ஃபீனாலு, வாட்டரு, பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்சியரி ஆல்கஹால். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு அசிடிட்டி ஆர்டர். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் அப்படின்னா, ஸோ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் எப்படி எந்த வேகத்தில் போகும்? ஃபர்ஸ்ட் ஃபார்மால்டிகைடு, அதுக்கப்புறம் அசிட்டால்டிகைடு, அதுக்கப்புறம் ப்ரோப்பனால்டிகைடு, அதுக்கப்புறம் 2-ப்ரோப்பான் கீட்டோன். ஓகேங்களா? எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்போ அசிட்டால்டிகைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு CH3 அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு, சரியா? ஸோ நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் எதனால இந்த மாதிரி ரீசன் போகுது அப்படின்னா, இப்போ இந்த CH3ங்கிறது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். ஸோ நியூக்ளியோஃபில் போயிட்டு ஆட் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல எலக்ட்ரான் ரிச்சா இருக்கக்கூடாது, எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா தான் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து இந்த கார்பன் எலக்ட்ரான் பாசிட்டிவ் தான், பட் இருந்தாலும் CH3 வந்து நிறைய எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் அப்படிங்கிறனால எலக்ட்ரானை கொடுக்கும். அப்போ இதோட எலக்ட்ரான் டெஃபிஷியன் தன்மை குறைஞ்சிரும். அதனால நியூக்ளியோஃபைல் அடிஷன் போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க ரெண்டுமே ஆயிட்டு இருந்தா எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் கிடையாது. ஸோ அதனால நியூக்ளியோஃபைல் அடிஷன் நல்லாவே போகும். இங்க போயிட்டு நியூக்ளியோஃபைல் அட்டாக் ஆகும். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான், நியூக்ளியோஃபைல் அடிஷன் இவ்வளவுதான். ஸோ ஆர்டர் ஞாபகம் வச்சோங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ ஆல்டிகைடையும் ஆல்காலையும் போட்டால் எனக்கு ஹெமிசிட்டால் கிடைக்கும், அதுக்கப்புறம் எனக்கு அசிட்டால் கிடைக்கும். சரியா? ஓகே, நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா OH குரூப் போயிட்டு என்ன பண்ணணும், ஒரு அயோடின் குரூப் வரணும். ஓகேங்களா? அவ்வளோதான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகேவா? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால். ஸோ இது வந்துட்டு ஒரு SN2 ரியாக்ஷன் எனில் கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகவில்லை, பேக்சீர் அட்டாக் நடக்குது. ஓகேவா? இது வந்துட்டு என்ன ரியாக்ஷன்? SN2 ரியாக்ஷன். ஓகேவா? கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகல, ஆனா என்ன நடக்குது? பேக்சீர் அட்டாக் நடக்குது. எப்படி நான் பேக்சீர் அட்டாக்னு சொல்றேன்? ப்ராடக்ட்டை பாருங்க, அயோடின் எந்த சைடு ஃபார்ம் ஆயிருக்கு? இந்த சைடு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பேக்சீர் அட்டாக் நடக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு SN2 ரியாக்ஷன். ஓகேவா? அப்போ என்ன, எந்த எந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணணும்? பிரைமரி அல்லது செகண்டரி. பிரைமரி கிட்ட செகண்டரி கிட்ட டெர்ஷரி. ஓகேங்களா? டெர்ஷரி நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஓகே, ஆக்சிஜன் மேல் பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ ரொம்ப அதிகமாயிடும். ஓகேவா? எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூ ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அதை வந்துட்டு ஈஸியா லெஃப்ட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அப்ப இந்த காம்பவுண்ட் வாட்டரா ஈஸியா வெளியேறிடும். சரிங்களா? பேலன்சிங் என்ன இருக்கும்? ஒரு கார்போகேட்டைன் இருக்கும், அந்த கார்போகேட்டைன்ல இந்த Cl போயிட்டு அட்டாக் ஆகும். ஸோ எனக்கு என்ன ஃபார்ம் ஆயிடும்? ஒரு குளோரைடு, ஒரு டெர்ஷரி ஆல்கைல் குளோரைடு வந்துட்டு ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு SN1 ரியாக்ஷன், ஏனெனில் கார்போகேட்டைன் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால இது SN1 ரியாக்ஷன். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரம் ஆல்கைல் ஹாலைடு. ஓகேவா? ஆல்கைல் ஹாலைட்ல இருந்து சரி ஃபார்ம் ஆல்கைல் ஹைலைடு. ஃப்ரம் ஆல்கைல் ஹைலைடு கிடையாது, ஃபார்ம். ஆல்கஹால் வந்து ஆல்கைல் ஹைலைடா எப்படி ஃபார்ம் பண்ணுது? ஓகேவா? ஃபார்ம் ஆல்கைல் ஹைலைடுனா ஆல்கஹால் நான் வந்துட்டு PCl3 கூட போடுறேன், எனக்கு என்ன பண்ணும்? இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் கிடைக்கும். இந்த ஆக்சிஜன் போயிட்டு லோன் பேர் போயிட்டு இங்க அட்டாக் ஆகும். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பேஸ். ஓகேங்களா? ஸோ இதுல நான் பேஸ் போட்டேன் அப்படின்னா எனக்கு தனியா எடுத்துட்டு போயிடும். சரிங்களா? ஸோ எனக்கு CH3O இருக்கும். ஸோ இதை நான் இதுல இருந்து என்ன ரிலீஃப் ஆயிடும் அப்படின்னா Cl-. ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்? CH3Cl. ஸோ நீ இவ்வளவு மெக்கானிசத்தை ஞாபகம் வச்சுக்கணும் வேண்டாம். ஒரு ஆல்கஹால் PCl3 கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது? அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ எனக்கு ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு ஆல்கைல் ஹாலைடு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், வேற எதையும் ஞாபகம் வச்சு வேண்டாம். நெக்ஸ்ட் CH3OH ஸோ இந்த ரியாக்ஷன் தான் பெஸ்ட். ஏன்னா HCl-ம் SO2-ம் எனக்கு கேஸ், ஸோ ஈஸியா லிபரேட் ஆகிடும், எனக்கு பியூர் ஆல்கைல் ஹாலைடு கிடைச்சிடும். இல்லை SOCl2 போற ரியாக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ரியாக்ஷன். டியூ டு அது இந்த HCl-ம் SO2 ஈஸியா லிபரேட் ஆயிடும். சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எலிமினேஷன் ரியாக்ஷன். சரியா? எலிமினேஷன் ரியாக்ஷன் என்ன? ஆல்கஹால் வந்துட்டு எனக்கு ஆல்கீனா மாறுறதுதான் எலிமினேஷன் ரியாக்ஷன். சரியா? ஸோ இதை நான் வந்துட்டு OH வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போய் ஆசிட் கூட போட்டேன் அப்படின்னா போயிட்டு ஆசிட் போயிட்டு ப்ரோட்டனேட் பண்ணும். ஓகேங்களா? அப்ப எப்படி ப்ரோட்டனேட் பண்ணும்? இந்த ஆக்சிஜன் மேல இருக்கிற லோன் பேர்ல H பிளஸ் போயிட்டு ஆட் ஆக பிறகு இது வந்து வெளியேறிடும். ஏன்னா ஆக்சிஜன் மேல பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகிறதுனால ஈஸியா லெஃப்ட் ஆயிடும். ஸோ வெளியேறிடும். எனக்கு இங்க ஒரு பிரைமரி கார்போகேட்டைன் இருக்கு, அது அன்ஸ்டேபிள். ஸோ திடீர்னு என்ன ஃபார்ம் பண்ணிடும் அப்படின்னா ஆல்கினை ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா? sp2 கார்பன் கொண்டு ஆல்கினை ஃபார்ம் பண்ணிடும். ஓகே,
ஆசிட் வருவதால் H2O ஃபார்ம் ஆகும். ஓகேவா? பிறகு கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகிறது. குரூப்ஸ் ஏதாவது ஆட் ஆனா காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இல்லையெனில் கார்போகேட்டையனுக்கு பக்கத்துல இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜன் H+ ஆக வெளியே போகும். ஓகேங்களா? ஸோ வெளியிடும். இது நீங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சு வேண்டாம், பட் இந்த மாதிரி மெக்கானிசம் போகுது ஞாபகம் வச்சோம். சரிங்களா? ஸோ எலிமினேஷன் என்ன? எலிமினேஷன் கேட்டா ஆல்கஹால் ஆல்கினா மாறுது அப்படின்னு சொல்ல தெரியும். ஓகேவா? அது மட்டுமே போதும். சரிங்களா? ஸோ எலிமினேஷன் ஆஃப் வாட்டர் ஆல்கஹால் ஆஃப்டர் ரியாக்ஷன் இஸ். ஸோ எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் எலிமினேஷன் நடக்கும். சரியா? ஏன்னா டெர்சியரி ஆல்கஹால் ஃபார்ம் பண்ற ஆல்கின் தான் மோஸ்ட் ஸ்டேபிள் டியூ டு ஹைப்பர் கான்ஜுகேஷன். சரியா? நீங்க போட்டு பார்த்தா தெரியும், ஹைப்பர் கான்ஜுகேஷன் அங்கே அதிகமாகவே இருக்கும். CH3 C+1CH2 CH3 இதான டெர்சியரி ஆல்கஹால் ஃபார்ம் பண்ற ஆல்கின்னு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ டியூ டு ஹைப்பர் கான்ஜுகேஷன் டெர்சியரி ஆல்கஹால் தான் மோர் எலிமினேஷன் ரியாக்ஷன் போகும். சரியா? நல்லாவே எலிமினேஷன் ரியாக்ஷன் போகும். ஓகேவா? கார்பன் டபுள் சுற்றி அதிகமான ஆல்கைல் குரூப் இருந்தா மோர் ஸ்டேபிளா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த ரூல் பேர் என்ன? ஜெய்ஸ்டர் ரூல்னு சொல்லுவோம், அல்லது நீ ஹைப்பர் கான்ஜுகேஷன் படி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஜெய்ஸ்டர் ரூல்னு சொல்லுவோம், அல்லது நீ ஹைப்பர் கான்ஜுகேஷன் படியும் நீ ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். ஸோ எனக்கு ஒரு ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் மேல எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருந்தது அப்படின்னா எனக்கு ஸ்டேபிளா இருக்கும். ஃபீனால் ரெசனன்ஸ் போகும்போது கார்பன் மேல சார்ஜ் வருது. ஓகேவா? ஸோ ஸ்டேபிள் குறையும். ஃபீனால் ரெசனன்ஸ் போகும்போது எனக்கு கார்பன் மேல தான் சார்ஜ் வருது. ஸோ ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா கார்பாக்சிலிக் ஆசிட்ல சார்ஜ் ஆக்சிஜன் மேல தான் இருக்கு. ஸோ ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கு. ஓகேவா? கார்பாக்சிலிக் ஆசிட்ல சார்ஜ் நீ பார்த்த அப்படின்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, ஆக்சிஜன் மேல தான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. சரியா? ஆக்சிஜன் மேல தான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ அதனால இங்க ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும் ரெசனன்ஸ். ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா கார்பன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஸோ அதனால ஒரு ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் கார்பன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்படிங்கிறதுனால எனக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்டேபிளான கான்ஜுகேட் பேஸ் எது? கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னா அந்த காம்பவுண்ட் தான் அசிடிக். ஸோ அதனால கார்பாக்சிலிக் ஆசிட் தான் எனக்கு ஃபீனாலை விட அசிடிக். ஓகேவா? ஏன்னா அது ஃபார்ம் பண்ற கான்ஜுகேட் பேஸோட ஸ்டெபிலிட்டி அப்படி இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஆல்கஹால் நான் H2SO4 கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு 2 ஆல்கின் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, H2SO4 ஒரு ஆசிட், அப்போ போயிட்டு இது புரோட்டனேட் பண்ணும். அப்போ ஆக்சிஜன் மேல இருக்கிற லோன் பேர்ல போயிட்டு ஒரு H ஆட் ஆகும். அப்புறம் H2O வெளியேறிடும். வெளியேறின பிறகு இந்த இடத்துல ஒரு கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும். ஸோ கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆன பிறகு எனக்கு 2 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடந்த ஒரு ப்ராடக்ட், ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடக்காம ஒரு ப்ராடக்ட். ஸோ ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடந்த ஒரு ப்ராடக்ட் எனக்கு ஃபார்ம் ஆகுறது தான் மோர் ஸ்டேபிள். ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடக்காம ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுறது லெஸ் ஸ்டேபிள். ஓகேவா? ஓகே, ஸோ ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடந்து ஃபார்ம் ஆகுறது சைஸ்டப் ஆல்கின். ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடக்காம ஃபார்ம் ஆகுறது ஹாஃப்மேன் ஆல்கின். ஓகேவா? அவ்வளவுதான். கொஸ்டின் நமக்கு வந்துட்டு ஹாஃப்மேன் ஆல்கின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடக்காம ஃபார்ம் பண்ற ஆல்கின் தான் ஹாஃப்மேன் ஆல்கின் அப்படின்னு சொல்ல தெரியும். ஓகேவா? ஸோ அடுத்தது இது ஒரு செகண்டரி ஆல்கஹால். ஏன்னா OH குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் வந்துட்டு எனக்கு 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. எனக்கு செகண்டரி ஆல்கஹால். ஸோ எனக்கு வாட்டர் வெளியேறின எப்பொழுதும் போல. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆயிடும். ஸோ மெத்தில் ஷிஃப்ட் நடக்கும். ஓகேங்களா? இந்த மெத்தில் வந்துட்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா எனக்கு இங்கே டெர்சரி கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகிறது வாய்ப்பு இருக்கா? ஸோ மெத்தில் ஷிஃப்ட் நடக்கும். எனக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? ஸோ எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஹாஃப்மேன் ஆல்கின். மெத்தில் ஷிஃப்ட் நடக்காம ஃபார்ம் பண்ற ஆல்கின், இது மெத்தில் ஷிஃப்ட் ஃபார்ம் பண்ணி நடக்கிற ஆல்கின். ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஓகே, ஆக்சுவலா இந்த இடத்துல ஹைட்ரஜன் வரணும். ஸோ 2 ஓகே 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 ஓகேப்பா. ஸோ அவ்வளோதான். ஸோ எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும். அடுத்தது RCH2OH, RCH2CH2OH. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆல்கஹாலை நான் வந்துட்டு கான்சென்ட்ரேட் H2SO4, கான்சென்ட்ரேட் H2PO4 கூட போட்டேன் அப்படின்னா ஜெய்ஸ்டப் ஆல்கின் கிடைக்கும். இங்கே ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஓகேவா? ஸோ ரீஅரேஞ்ச்மெண்ட், ஹைட்ரஜன் ஷிஃப்ட்,
அந்த மாதிரி வந்துட்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஒருவேளை அதே நான் ஆல்கஹாலை நான் Al2O3 கூட போட்டேன், Al2O3 400°C அல்லது 400 500°C வரைக்கும் இருக்கு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஜேஸ்ட் ஆஃப் ஆல்கின் தான் கிடைக்கும், ரீஅரேஞ்ச்மெண்ட் வர ஆல்கின் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ரீஅரேஞ்ச்மெண்ட் வர ஆல்கின் தான் கிடைக்கும், சரி சேஸ்ட் ஆஃப் ஆல்கின் கிடைக்கும், ஆனா ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது. ஓகேவா? சேஸ்ட் ஆஃப் ஆல்கின் என்ன, ஒரு மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கின் தான் கிடைக்கும், ஆனா ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணாம மோர் சப்ஸ்டிடியூட் ஆல்கின் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி THO2 தோரியம் ஆக்சைடு. ஓகேவா? அது கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு ஹாஃப்மேன் ஆல்கின் கிடைக்கும், நோ ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ P2H5 கூட போட்டேன் அப்படின்னாலும் சேஸ்ட் ஆஃப் ஆல்கின் கிடைக்கும், எனக்கு நோ ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் அந்த மாதிரி கிடைக்குது அப்படிங்கிறது நான் வச்சுக்கோங்க. ஸோ மேபி அவங்க தியரி பார்ட்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால் இன்வால்வ் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் ஆக்சிஜன் டெவலப்மெண்ட் வித் கிளீவேஜ் ஆஃப் CH பாண்ட் அண்ட் COH பாண்ட். ஓகேவா? ஸோ ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு குரூப் கிடைக்கும். ஓகேவா? அதே பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆல்டிஹைடு, செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணா எனக்கு கீட்டோன். ஓகேவா? ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் என்ன ரியாக்ஷன், டீஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன். ஏன்னா H2 வெளியேறதுனால டீஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன், பிகாஸ் டூரிங் திஸ் ரியாக்ஷன் மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ரிமூவ்டு. ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன் வெளியேறதுனால டீஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஓகே. ஓகே. RCH2OH அப்படிங்கிறது ஒரு பிரைமரி ஆல்கஹால். இதை நான் ஆக்சிடைஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆல்டிஹைடு கிடைக்கும், அந்த ஆல்டிஹைடை நான் ஆக்சிடைஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆசிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் கிளைகால். ஸோ நான் எத்திலின் கிளைக்கால் ஆக்சிடைஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வரும். ஓகேங்களா? நான் திரும்பவும் ஆக்சிடைஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வரும். நான் இதை திரும்பவும் ஆக்சிடைஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு இது ஆல்கஹால் வந்துட்டு ஆல்டிஹைடு ஆக்சிடைஸ் ஆகும். மறுபடியும் ஆக்சிடைஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும். ஓகேவா? ஸோ இதை நான் வந்து ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் வரும். ஓகேவா? ஸோ ரெடியூஸ் பண்ண இந்த இடத்துல ஆக்சிடேஷன் போட்டுறாங்க, இந்த இடத்துல நான் ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிளையாக்சல் வரும். இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணா எனக்கு ஆக்சாலிக் ஆசிட், COOHங்கிறது ஆக்சாலிக் ஆசிட். சரியா? ஸோ இதான் எத்திலின் கிளைக்கால் ஆக்சிடைஸ் பண்ணி என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் பெர் அயோடிக் ஆசிட். ஓகே, பெர் அயோடிக் ஆசிட் HiO4ங்கிறது என்னது, பெர் அயோடிக் ஆசிட். பீரியாடிக் ஆசிட்னு படிப்பானுங்க சில பேர், நான் பீரியாடிக் ஆசிட் அப்படின்னு படிப்பானுங்க, அதுக்கு பேர் பெர் அயோடிக் ஆசிட். ஓகேவா? ஸோ பெர் அயோடிக் ஆசிட் HiO4 ஆனது அடுத்தடுத்து இருக்கும் பாண்டை பிரேக் பண்ணி விட்டுரும். ஓகேவா? அடுத்தடுத்து இருக்கிற பாண்டை பிரேக் பண்ணி விட்டுரும். ஸோ எனக்கு என்ன பாண்ட் என்ன ஃபார்ம் ஆகும், ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டிகேட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த பாண்டை இதில் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பாண்ட் பிரேக் ஆகிடும், இந்த பாண்ட் பிரேக் ஆகி எனக்கு ஆக்சிடைஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அதனால எனக்கு ஃபார்மாலிட்டிகேட் கிடைக்கும். ஓகேவா? ஃபார்மாலிட்டிகேட். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அதை மட்டும் நான் வச்சுக்கோங்க, ஃபார்மாலிட்டிகேட் மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது when the vapors of primary secondary alcohol are passed over the heat copper. காப்பர்ல வந்து நான் பிரைமரி ஆல்கஹால் காப்பர் கூட போட்டேன்னா எனக்கு ஆல்டிஹைடு. ஓகேவா? காப்பர் கூட போட்டேன்னா ஆல்டிஹைடு. செகண்டரி ஆல்கஹால் காப்பர் கூட போட்டேன்னா எனக்கு வந்துட்டு கீட்டோனு. டெர்ஷியரி ஆல்கஹால் காப்பர் கூட போட்டேன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஆல்கீன் கிடைக்கும். சரிங்களா? ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ ஏன்னா காப்பருங்கிறது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான். சரியா? டெர்ஷியரி ஆல்கஹால் காப்பர் கூட போட்டேன்னா எனக்கு கீட்டோன் கிடைக்கும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்வர்ன் ஆக்சிடேஷன். சரிங்களா? ஸ்வர்ன் ஆக்சிடேஷன் என்ன, டைமெத்தில் சல்ஃபாக்சைடு இஸ் யூஸ்ட் அஸ் தி ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகேவா? டைமெத்தில் சல்ஃபாக்சைடு வந்துட்டு எனக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்டா யூஸ் ஆகுது, விச் கன்வெர்ட்ஸ் ஆல்கஹால் டு கீட்டோன்ஸ் அல்லது ஆல்டிஹைட்ஸ். DMSO அப்படின்னா ஆக்சோலின் குளோரைட் உடன் அமைன் சேர்க்கும் கிடைக்கும். ஓகேங்களா? அமைன் கிடைக்கும், ஆக்சோலின் குளோரைட். ஓகேவா? ஸோ இதோட அமைன் சேர்த்தோம் அப்படின்னா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ பாருங்க, ஸோ ஆல்கஹால் கூட நான் DMSO போறேன். ஆக்சுவலாக இந்த ரியாக்ஷன் வந்து NCERT கிடையாது, இதனால தெரிஞ்சவங்க. சரிங்களா? ஓகே, எனக்கு இந்த ப்ராடக்ட் நான் வந்து என்ன போடுறோம் அப்படின்னா எனக்கு வந்து கீட்டோன் கிடைக்குது. சரியா? ஸோ சிம்பிள், அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். சரியா?
ஸோ பயாலஜிக்கல் மூலமா நான் என்னென்ன ஆக்சிடைஸ் பண்ணலாம். ஸோ இதுவும் இன்சைட்ல கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் ஃபுட்டு, ஸோ கன்சியூம்டு பை அனிமல் ப்ரொடியூஸ் ஆல்கஹால். ஓகேவா, ஃபுட்டை நான் ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது என்ன கிடையாது, எனக்கு ஆல்கஹால் கிடையாது. ஓகேவா, இந்த ஆல்கஹாலை நான் ஏடிஹெச் அல்லது ஏடிஹெச் அல்லது என்ஏடி பிளஸ் இது கூட போட்டோம்னா இது ஆக்சிடைஸ் ஆகி எனக்கு ஆல்டிகைடை ஃபார்ம் பண்ணிட்டுரும். சரியா, இதுதான் பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன். எஸ்டரிஃபிகேஷன் அடுத்தது முக்கியமான ரியாக்ஷன். ஆசிட் ஒரு ஆல்கஹால் சேர்ந்தா எஸ்டர். ஓகேவா, திஸ் இஸ் கால்டு எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஓகேவா, ஸோ அடுத்தது ரியாக்ஷன் ஆஃப் கிளைகால். ஓகேவா, கிளைகால் எப்படி ரியாக்ஷன் போகும் அப்படின்னா, ஒரு எத்திலின் கிளைகால் ஒரு சோடியம் கூட சேர்ந்தது அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு என்ஏ பிளஸ் ஃபார்ம் ஆயிடும். ஸோ இது நான் 2 என்ஏ பிளஸ் கூட போட்டோம்னா எனக்கு ரெண்டு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு எனக்கு என்ஏ பிளஸ் ஃபார்ம் ஆயிடும். சரியா, ஓகே. ஓகே, ஸோ எனக்கு நான் HX அல்லது PCl3 இது கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு CH2CH2I இந்த பாண்டு ஃபார்ம் ஆகும், இந்த காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த ஐ இந்த அயோடின் வந்துட்டு ரீப்ளேஸ் ஆயிட்டு ஒரே காம்பவுண்ட்ல இருந்து இந்த அயோடின் ரீப்ளேஸ் ஆயிட்டு எனக்கு CH2 டபுள் பாண்ட் CH2 அப்படிங்கிற ஒரு ஆல்கீன் எனக்கு தந்துடும். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த HX அப்படிங்கிறது HI அப்படி இருந்ததுன்னா, ஓகேவா, HI இருந்ததுன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கும். அடுத்து வந்து நைட்ரேஷன். கிளைகால்ல நான் நைட்ரேஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹைட்ரஜன் போயிட்டு NO2 வந்துடும். ஓகேவா, அவ்வளவுதான். நைட்ரேஷன் எதை யூஸ் பண்ணுவேன், நைட்ரேட்டிங் மிக்சர். ஓகேவா, நைட்ரேட்டிங் மிக்சர் நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டீஹைட்ரேஷன். ஓகேவா, டீஹைட்ரேஷன் ஹைட்ரஜனேஷன் கிடையாது, ஹைட்ரேஷன். ஓகேவா, ஸோ வாட்டர் எலிமினேட் ஆகும். ஓகேங்களா, ஸோ எனக்கு இது ஒரு ஈபாக்சைடு ஃபார்ம் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, சைக்ளிக் ஈத்தர்னு சொல்லுவாங்க அல்லது ஈபாக்சைடு. ஓகேவா, அதே மாதிரி எத்திலின் கிளைகால்ல அன்ஹைட்ரஸ் Cl2 போட்டேன் அப்படின்னாலும் எனக்கு ஃபர்ஸ்ட் வாட்டர் எலிமினேட் ஆகும். வாட்டர் எலிமினேட் ஆகி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். அந்த காம்பவுண்ட் பேர் என்ன, ஒரே காம்பவுண்ட்ல எனக்கு டபுள் பாண்டும் இருக்கு, OH இருக்கும். ஓகேங்களா, எனக்கு இந்த காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணி விட்டோம். சரியா, ஸோ இது ஒரு ஈனால் ஃபார்ம். ஸோ என்ன ஆகும், இந்த ஹைட்ரஜன் போயிட்டு இங்கே அட்டாக் ஆகும். இப்போ CH3CHO வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். எத்திலின் கிளைகால்ல இருந்து நீ எப்படி அசிட்டால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் அன்ஹைட்ரஸ் Cl2 கூட போட்டு வாட்டரை எலிமினேட் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் எனக்கு டாட்டாமெரிசம் நடந்து எனக்கு அசிட்டால்டிஹைட் ஃபார்ம் ஆயிடும். சரியா, ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன். H2SO4 யூஸ் பண்ணா 2 வாட்டர் ரிமூவ் பண்ணுது பண்ணும். ஓகேங்களா, 2 மோல்ஸ் ஆஃப் வாட்டரை ரிமூவ் பண்ணும். கான்சன்ட்ரேட் H2SO4 ஹீட் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், டை ஆக்சைடு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான். ஃப்ரம் பென்சீன் சல்ஃபோனிக் ஆசிட்ல இருந்து நான் NaOH கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு ONA கிடைக்கும். அந்த ONA HCl கூட போட்டேன்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஃபீனால் கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஃபீனால் எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அனிலின்லேருந்து எப்படி நான் ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணுவேன், அனிலினா நான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், HNO2 கூட பண்ணணும். HNO2 இஸ் நத்திங் பட் NaNO2 பிளஸ் HCl இப்படின்னு கொஸ்டின் கொடுப்பானுங்க. சரியா, ஸோ என்ன போட்டேன்னா எனக்கு வந்து பென்சின் டையோசோனியம் குளோரைடு கிடைக்கும். பென்சின் டையோசோனியம் குளோரைடு நான் வாட்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபீனால் கிடைக்கும். சரியா, ஓகேவா, ஓகே. ஸோ எனக்கு ஃபீனால் கிடைக்கும். சரியா, ஸோ N2HCl. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா, ஸோ ஃப்ரம் கியூமீன். ஓகேவா, ஸோ நான் பென்சீனை நான் என்ன பண்றேன், ஒரு ஆல்கின் கூட போடுறேன். எனக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் கிடைக்குது H3PO4. ஸோ எனக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வரும். ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்றேன், ஆக்சிடைஸ் பண்றேன். ஓகேவா, ஸோ NaO2 சோடியம் பெராக்சைடா ஆக்சிடைஸ் ஏர் கூட போட்டு நான் ஆக்சிடைஸ் பண்றேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வருது. இந்த இதுக்கு பேர் தான் கியூமன் ஹைட்ரோபெராக்சைடு. இதை நான் வந்துட்டு நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். சரியா, ஃபீனால் கிடைக்கும். ஃபீனால் CH3COCH3. ஓகேவா, ஸோ இது ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் கிளிசரால் எப்படி ரியாக்ட் ஆகுது, நைட்ரேஷன் பண்றது மூலியமா. கிளிசரால் ரியாக்ட்ஸ் வித் நைட்ரிக் ஆசிட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் டு ஃபார்ம் ட்ரைநைட்ரோ கிளிசரின்.
சரி எனக்கு இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுது நைட்ரேஷன் மூலியமா எனக்கு ஒரு NO2 3 இடத்துமே NO2 ஃபார்ம் ஆயிடணும் 1,2,3 ட்ரை நைட்ரோ ப்ரோ ஓகேவா அவ்வளவுதான் அல்லது ப்ரோபேன் 2 ஆல் நைட்ராக்சி ப்ரோபேன் ஓகே ப்ரோபேன் ஓகே ஸோ டீஹைட்ரேஷன் ஸோ அதே மாதிரி நான் கிளிசரால் நான் வந்து KHS ட்ரீட்டிங் ஏஜென்ட் ஸோ டீஹைட்ரேஷன் பண்ணா எனக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் வரும் சரியா CH2 டபுள் பாண்டு C டபுள் பாண்டு CH2 இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வரும் சரியா இதுக்கு ப்ரோபேன் ப்ரோப் 3 ஈன் அல்லது அக்ரோலின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ அக்ரோலின் ஓகேவா ஸோ அக்ரோலின் கிடைக்கும் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும் ஓகேவா இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகி எனக்கு ஹைட்ரஜன் போயிடும் ஸோ எனக்கு திஸ் இஸ் அக்ரோலின் ஓகேவா ப்ரோப் 3 இன் ஆல் ஓகேவா ஸோ இதை நான் ஆக்சிடைஸ் பண்ண அப்படின்னா எனக்கு அந்த மாதிரி கிடைக்குன்னு சொல்றாங்க எப்படி இருக்கும் அப்படின்றதுன்னா CHO C ஸோ இதான் வந்துட்டு ப்ரோப் 3 இன் ஆல் ஓகேவா இது அக்ரோலின் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இன்டர்மீடியேட் வரும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்துட்டு கிடையாது ஸோ இதான் அக்ரோலின் இந்த ப்ராடக்ட் தான் ஃபார்ம் பண்ணும் சரியா ஸோ ஆக்சிடேஷன் ஓகேவா கிளிசரால்லாம் வந்துட்டு நம்ம டாபிக்லேயே கிடையாது பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வேண்டாது ஏன்னா கிளிசரால் நம்ம டாபிக்லேயே கிடையாது இருந்தாலும் ஸோ கிளிசரால் நீ BR2 H2O கூட போட்ட அப்படின்னா அல்லது NaOBr போடணும் அல்லது ஃபென்டன்ஸ் ரீஜன் FeSO4 H2O2 தான் ஃபென்டன்ஸ் ரீஜன் ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா கிளிசரால்டிகைடு டைஹைட்ராக்சி அசிட்டோன் கிளிசரால்டிகைடு இது கிடைக்கும் ஓகேவா ஸோ டைல்யூட் HNO3னா டார்டோரிக் ஆசிட் கான்சன்ட்ரேட் HNO3னா டார்ட்ரோனிக் ஆசிட் ஓகேவா So physical properties of glycerol, physical properties of phenol. NaBH4 is weak reducing agent. அதனால் இது எஸ்டர் இருக்கிற பாண்டை பிரேக் பண்ணும் சரி எஸ்டர் இருக்கிற பாண்டை பிரேக் பண்ணாது சரி NaBH4ங்கிறது நம்மளே சொல்லிட்டேன் NaBH4 வந்துட்டு எஸ்டரு அமைடு அசைல் குளோரைடு அதெல்லாம் வந்து எனக்கு பிரேக் பண்ணாது ஓகேவா ஸோ எனக்கு அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த குரூப்பை அப்படியே ஆல்கஹாலா மாத்தி விடும் மற்றது அப்படியே தான் சரியா இது ரொம்ப முக்கியம் அது ஆல்டிகைடை ரெடியூஸ் பண்ணும் அல்லது கீட்டோனை ரெடியூஸ் பண்ணும் ஓகேவா அதுதான் ரொம்ப முக்கியம் எனக்கு NaBH4 போட்டோம்னா எனக்கு இது கிடைக்கும் ஓகேவா சாரி இந்த இடத்துல CH2OH கிடைக்கும் சரியா CH2OH ஒரு ஆல்கஹால் கிடைக்கும் சரியா ஸோ ரெடியூஸ் பண்ணும் ஓகேவா ஸோ சிம்பிள் அவ்வளோதான் அடுத்தது ஃபீனால் வந்துட்டு ஒரு கலர்லெஸ் நீடில் ஷேப்டு கிறிஸ்டல் ஹைட்ரோஸ்கோபிக் நேச்சர் பாய்சனஸ் இட் இஸ் டு ஏர் கூட படும்போது அது பிங்க் கலர்ல ஆகும் ஓகேவா ஏர் அல்ல லைட் கூட படும்போது சிம்பிள் ஃபீனால் வாட்டர்ல கரையும் ஸோ லோ மெல்டிங் பாயிண்ட் தே ஹேவ் குவிட் ஹை மெல்டிங் பாயிண்ட் ஏன்னா வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கனால ஓகேவா கொஞ்சம் அதிகமா இருக்கும் மெல்டிங் பாயிண்ட் எதனால அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் அதிகம் பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும் மெல்டிங் பாயிண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஓகேவா கொஞ்சம் அதிகமா இருக்கும் இது பாயிலிங் பாயிண்ட் எதனால அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்ட் கிரியேட் பண்றதுனால ஆனா மற்ற குரூப் ஃபீனால் எல்லாம் வாட்டர்ல கரையாது ஓகேவா மற்ற ஃபீனால் இப்ப வந்துட்டு சில சப்ஸ்டிட்யூட்டட் ஃபீனால் சில ஃபீனால் எல்லாம் வாட்டர்ல கரையிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஓகேவா ஓகே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபீனால்ல எலக்ட்ரான் டென்சிட்டி குரூப் இருக்கிறதுனால ஃபீனால்ல எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கிறதுனால எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும் மற்ற குரூப்ஸ் ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல வந்து ஜாயின் ஆகும் ஓகேவா ஏன்னா ஃபீனால் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் என்னது OH ஓகேவா ஃபீனால்ங்கிறது ஒரு பென்சின்ல OHங்கிறது ரிலீசிங் குரூப் ஸோ அதனால என்ன பண்ணணும் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல தான் போயிட்டு வேற குரூப்பை ஜாயின் பண்ணணும் ஓகேவா ஸோ அவ்வளோதான் அடுத்து கிளிசரால் வந்து எப்படி ரியாக்ஷன் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளிசரால் வந்துட்டு கிளிசரால் கேட் ஃபார்ம் பண்ணுது அதை ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க கிளிசரிக் ஆசிட் அதை ஆக்சிடைஸ் பண்ணா டார்ட்ரோனிக் ஆசிட் இதை ஆக்சிடைஸ் பண்ணா எனக்கு மீசோ ஆக்சாலிக் ஆசிட் இது ஆக்சாலிக் ஆசிட் ஓகேவா ஸோ டைஹைட்ராக்சி ஆசிட்டோன் இதான் டைஹைட்ராக்சி ஆசிட்டோன் இதெல்லாம் சும்மா தெரிஞ்சவங்க இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது ஓகேவா
நெக்ஸ்ட் அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால். அசிடிட்டி ஆஃப் ஆல்கஹால் பார்த்தோம் அப்படின்னா கே இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அசிடிட்டி. கே வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா அசிடிட்டி அதிகமா இருக்கும். பிகே வேல்யூ அதிகமா இருந்ததுன்னா அசிடிட்டி கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்கஹால், ஃபீனால் இவை இரண்டுல ஃபீனால் அயன் வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். கான்ஜுகேட் பேஸ், ஏன்னா ஒரு அசிடிட்டி அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு சொல்லுவோம், எந்த அளவுக்கு அது H+ ரிலீஸ் பண்ணுது அண்ட் அது ரிலீஸ் பண்ண பிறகு அதோட கான்ஜுகேட் பேஸோட ஸ்டெபிலிட்டி. ஓகேவா? ஸோ ஃபீனாலோட கான்ஜுகேட் பேஸ் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும், ஏன்னா ரெசனன்ஸ் போறதுனால. ஃபீனாலுக்கு கே வேல்யூ அதிகமா இருக்கும், ஸோ அதனால பிகே வேல்யூ கம்மியா இருக்கும், ஸோ அதனால அசிடிட்டியும் அதிகமா இருக்கும். சரியா? ஸோ அசிடிட்டி தான் இந்த ஆர்டர் தான் கரெக்டான ஆர்டர். சல்போனிக் ஆசிட், அதுக்கப்புறம் கார்பாக்சிலிக் ஆசிட், அதுக்கப்புறம் ஃபீனாலு, அதுக்கப்புறம் வாட்டர், அதுக்கப்புறம் பிரைமரி ஆல்கஹால். ஃபீனாலுக்கு அப்புறம் என்ன வரணும்? CH ட்ரிபிள் பாண்ட் CH வரணும், அதுக்கப்புறம் தான் வாட்டர் வரணும். சரியா? அதுக்கப்புறம் வாட்டர் வரணும். இது ஞாபகம் வச்சோங்க, கேட்பாங்க. சரிங்களா? ஃபீனாலுக்கு அப்புறம் அசிட்டைலின் அல்லது ஈத்தைன், அதுக்கப்புறம் தான் வாட்டர் அசிடிக் நேச்சர்ல. சரியா? அந்த ஆல்கஹால்ல பிரைமரி ஆல்கஹால் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி மெத்தில் ஆல்கஹாலும் வந்துடும். சரியா? பிரைமரிக்கு முன்னாடி மெத்தில் ஆல்கஹால் CH3OH, அதுக்கப்புறம் தான் பிரைமரி ஆல்கஹால். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபீனால் வந்துட்டு எனக்கு கான்ஜுகேட் இதான் ஃபீனால் ஃபார்ம் பண்ற கான்ஜுகேட் பேஸ். ஒன்ஸ் அது H+ என்ன ரிலீஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன கான்ஜுகேட் பேஸ் ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? அதுதான். ஸோ இந்த கான்ஜுகேட் பேஸ் வந்து ரெசனன்ஸ் போறதுனால எனக்கு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். சரியா? ஓகே. ஸோ ஃபீனாலுடன் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கும்போது அசிடிக் நேச்சர் ரொம்ப அதிகமாயிடும். நான் ஏற்கனவே சொன்னதான், ஃபீனால்ல எனக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஓகேங்களா? ஸோ NO2 குரூப் போன்ற குரூப்லாம் இருந்தது அப்படின்னா பென்சின் கிட்ட இருந்து எலக்ட்ரான் டென்சிட்டியை NO2 வாங்குவோம். அப்போ ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கி ஆகணும். அப்போ ஹைட்ரஜன் வந்து ஈஸியா ரிலீஸ் ஆகிடும், H+ ஈஸியா ரிலீஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒரு ஃபீனால்ல எனக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குது அப்படின்னா அசிடிக் நேச்சர் அதிகமாகும். அதே ஃபீனால் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருந்ததுன்னா அசிடிக் நேச்சர் கம்மியாகும். ஓகேங்களா? ஏன்னா டென்சிட்டி ஃபீனால் அதிகமாகும். ஓகேவா? அதனால அசிடிக் நேச்சர் கம்மியாகும். ஸோ எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் NO2, CN, CHO அதெல்லாம் பார்த்தோங்க. எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் வந்துட்டு இதெல்லாம் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். சரியா? ட்ரைஹைட்ரிக் ஃபீனால். ஓகேவா? 3 ஹைட்ரிக் இருக்கிற ஃபீனால் என்னென்ன? பைரோகாலியால், ஹைட்ராக்சிக் குவானால், புளூரோகுளுசினால். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இது பேர் பைரோகிளாலியால், இது ஹைட்ராக்சிக் குவானால், இது புளூரோகுளுசினால். ஓகேவா? ஸோ சும்மா தெரிஞ்சவங்க, இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ ஃப்ரம் ஹாலோ அரின்ஸ்ல இருந்து நான் எப்படி ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ணுவேன்? இந்த ப்ராசஸ் பேர் என்ன? டவுஸ் ப்ராசஸ். ஓகேவா? நான் டவுஸ் ப்ராசஸ் இது மூலியமா தான் ஹாலோ அரின்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். சரியா? ஃபீனால் பிளஸ் NaOH ஜூஸ் எனக்கு வந்துட்டு 623 கெல்வின், 300 பார் ப்ரெஷர். ஓகேவா? 300 பார் ப்ரெஷர். ஸோ ONA. ஸோ எனக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும்? சோடியம் ஃபீனாக்சைடு. இதை நான் HCl கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு OH. ஓகே, ஒரு ஃபீனால் கிடைக்கும். சரியா? ஏன்னா HCl வந்துட்டு H ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த NA போயிடும். ஸோ H அங்க ஒரு OH வந்துடும். சரியா? அந்த NAக்கு பதிலாக H ரீப்ளேஸ் ஆயிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த காம்பவுண்ட்ல நான் போட்டேன் அப்படின்னா AlCl3. ஓகேவா? ஸோ இந்த காம்பவுண்ட் கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு ப்ராடக்ட் வந்துட்டு இது ஃபார்ம் ஆகும் நினைப்போம், ஆனால் இது ஃபார்ம் ஆகாது, எனக்கு இதுதான் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இந்த பென்சீன் ரிங்ல CH, CH3, CH3. ஏன் அப்படின்னா இது ஒன்ஸ் என்ன பண்ணும்? Cl வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடும். எனக்கு என்ன கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆயிருக்கும்? CH3, CH2. சாரி, இப்போ இது வந்துட்டு Cl வந்து ரிலீஸ் பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு என்ன கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆயிருக்கும்? CH3, CH2, CH2 பிளஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஷிஃப்ட் நடந்தது அப்படின்னா CH3, CH, CH3 பிளஸ். ஓகேவா? ஸோ செகண்டரி கார்போகேட்டையான். ஓகேவா? செகண்டரி கார்போகேட்டையான். ஸோ அதனால இந்த பிரைமரியை விட எனக்கு செகண்டரி ஸ்டேபிளா இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் தான் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இந்த பென்சின் ரிங் கூட ஓகேவா? ஸோ இந்த ப்ராடக்ட் தான் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஸோ நான் வச்சுவாங்க. ஸோ ஃபீனாலுடன் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கும்போது அசிடிக் நேச்சர் அதிகமாகும். ஸோ ஓகே, அதே பேஜ் தான். சாரி. ஓகே, புரோமினேஷன். ஃபீனால்ல நான் புரோமினேஷன் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல புரோமினேஷன் நடக்கும். ஒருவேளை நான் புரோமின் வாட்டர் கூட போடுறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 2,4,6 ட்ரைப்ரோமோ ஃபீனால் கிடைக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒயிட் சாலிட் இது. சரிங்களா?
ஸோ ஃபீனால நான் புரோமின் இன் பிரசன்ஸ் ஆஃப் CCl4 அல்லது CS2 கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல புரோமினேஷன் நடக்கும். அதுவே நான் புரோமின் வாட்டர் Br2H2O அது கூட போட்டேன்னா என்ன கிடைக்கும்? 2,4,6 ட்ரைப்ரோமோஃபினால் கிடைக்கும். சரியா? ஸோ நான் போலார் CS2ங்கிறது நான் போலார். ஸோ காம்பவுண்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு ஆர்த்தோ பேரா கிடைக்கும். ஓகேங்களா? Br2 உடன் H2O சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்போது ஃபீனால் டெஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபீனால் டெஸ்ட்னு சொல்றாங்க. அந்த Br2 வந்துட்டு டெஸ்ட் ஃபார் ஃபீனால்ஸ்ல இது போகும். இது வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஃபீனால் மட்டும்தான் என்ன பண்ணும், மற்ற எந்த ஆல்கஹால் என்ன பண்ணாது அப்படின்னா இந்த மாதிரி புரோமின் வாட்டரோட ரியாக்ட் ஆகாது. அலிஃபேட்டிக் ஆல்கஹால்னா ஒன்லி ஃபீனால் மட்டும் தான் அந்த மாதிரி அலிஃபேட்டிக் ஆல்கஹாலோட ரியாக்ட் ஆகிட்டு 2,4,6 ட்ரைப்ரோமோஃபினால ஃபார்ம் பண்ணிடும். ஸோ அதனால இது ஒரு டெஸ்ட் ஃபார் ஃபீனால். ஓகேவா? நெக்ஸ்ட் சல்ஃபனேஷன். ஸோ ஃபீனால் நான் சல்ஃபனேஷன் பண்றேன். H2 கான்சன்ட்ரேட் H2SO4 போடுறேன். எனக்கு ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் SO3H அட்டாச் ஆயிரும். ஏன்னா ஃபீனாலுங்கிறது ஒரு ஆர்த்தோ பேரா டைரக்டிங் நேச்சர். ஸோ இதுல பேரா ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும், ஆர்த்தோ வந்துட்டு அதை விட கொஞ்சம் கம்மியான ஸ்டேபிள் தான். ஓகேவா? ஸோ சிம்பிள், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கோல்ப் ரியாக்ஷன். கோல்ப் ரியாக்ஷன் நம்ம வந்துட்டு எப்போ பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்லேயே பார்த்துட்டோம் கோல்ப் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு. ஸோ ஃபீனால நான் என்ன பண்றேன், NaOH கூட போடுறேன், எனக்கு ONA கிடைக்கும். ஸோ எனக்கு இதை நான் CO2 கூட போட்டேன் அப்படின்னா, ஓகேங்களா, C டபுள் பாண்ட் O அந்த CO2 கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு OH இந்த இடத்துல OH வந்துடும், பிளஸ் வந்துட்டு எனக்கு COOH வந்துடும். சரியா? ஸோ இது ஒரு சாலிசிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிடும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் கோல்ப் ரியாக்ஷன். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன் இது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். ஓகேவா? அடுத்த ரீமர் டீமர் ரியாக்ஷன். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். ஓகேவா? ரீமர் டீமர் ரியாக்ஷன். ஸோ ரீமர் டீமர் ரியாக்ஷன் என்ன பண்ணுவேன், CHCl3 NaOH உடன் CHO ஃபினால் ஆனது வினைப்படும் போது எனக்கு ஆர்த்தோ பொசிஷன்ல பென்சீன் ரிங்ல ஆட் ஆகும். ஆர்த்தோ பொசிஷன்ல சாலிசில் ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, சாலிசில் ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகேவா? பென்சீன் ரிங் கூட CHCl3 அல்லது அக்வஸ் NaOH அல்லது அக்வஸ் KOH, அக்வஸ் அல்லது அக்வஸ் ஆல்கஹாலிக் KOH கிடையாதுப்பா, அக்வஸ் KOH அல்லது அக்வஸ் NaOH. ஓகேவா? இது கூட போடும்போது எனக்கு CHCl2 கிடைக்குது, ONA. ஓகேவா? ஸோ இது நான் NaOH கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ONA CHOH. இது வந்து நான் ஒன்ஸ் நான் ஹைட்ராலிசிஸ் பண்றேன், ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு சாலிசில் ஆல்டிஹைட் கிடைக்கும். சரிங்களா? இதுதான் ரியாக்ஷனு. ஸோ OH டைரக்டா இதோட சேர்ந்து எனக்கு இது ஃபார்ம் பண்ணுது. ஸோ இன்டர்மீடியேட் வந்துட்டு கார்பின். ஓகேவா? CHCl2 இதான் வந்துட்டு டைக்ளோரோ கார்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இன்டர்மீடியேட் காம்பவுண்ட். ஓகேவா? அவ்வளவுதான். இதை மட்டும் தெரிஞ்சவங்க, ரியாக்டன்ட், ப்ராடக்ட், இன்டர்மீடியேட், இதை மட்டும் தெரிஞ்சவங்க போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஓகே பண்றேன் அப்படின்னா இந்த காம்பவுண்டை போடுறேன். சரியா? ஸோ எனக்கு என்ன ஆகும், அந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் மூணும் H2O வெளியே போயிடும். ஸோ எனக்கு அப்படியே இருக்க மீறி இருக்கிற காம்பவுண்ட் அப்படியே அட்டாச் ஆகும். சரியா? ஸோ கான்சன்ட்ரேட் H2SO4. ஸோ ஐ திங்க் இது ஃபினாக்திலின்னு சொல்லுவானுங்க. ஸோ எனிவே இது வந்து ஸோ அடுத்து வந்து இணைப்பு விதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாது. ஓகேவா? இந்த N2Cl-ம் இந்த OH சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த HCl வெளியே போயிடும். சரியா? இந்த HCl வெளியே போயிடும், எனக்கு அப்படியே டைரக்டா உள்ள அட்டாச் ஆயிடும். சரிங்களா? இதுக்கு பேர் என்னன்னா பென்சீன் டையோசோனியம் குளோரைடு. மேல உள்ளது ஃபீனால். பென்சீன் டையோசோனியம் குளோரைடு ஃபீனால் கூட சேர்ந்ததுன்னா பேரா டைஹைட்ராக்சி அசோபென்சீன். பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன். டைஹைட்ராக்சி கிடையாது, பேரா ஹைட்ராக்சி அசோபென்சீன். ஒரே ஒரு ஹைட்ராக்சி தான் இருக்கு, பேரா. ஓகேவா? இதில் HCl வெளியேறுகிறது. அடுத்தது ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால் வித் ஜிங்க். ஃபீனால நான் ஜிங்க் கூட போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு பென்சீன் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா இதான் வந்துட்டு OH பாண்டை பிரேக் பண்ற ரியாக்ஷன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். ஃபீனால நான் வந்துட்டு என்ன பண்ணேன், ஜிங்க் கூட போட்டேன் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பென்சீன் கிடைக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன் இது. ஓகேவா? ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபீனால். ஃபீனால நான் வந்துட்டு வித் குரோமிக் ஆசிட் அண்ட் கான்ஜுகேட் கீட்டோன் கிடைக்கும். ஓகேங்களா? குரோமிக் ஆசிட் கூட நான் வந்துட்டு ஆக்சிடேஷன், ஃபீனால் வந்துட்டு ஆக்சிடேஷன் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், ஒரு கான்ஜுகேட் கீட்டோன். ஓகேங்களா? ஒரு டை கீட்டோன் சொல்லுவாங்க, அல்லது பென்சோ குயினோன்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கும். சரிங்களா? இங்க பாருங்களேன், இது குரோமிக் ஆசிட். ஓகேவா? ஸோ Na2Cl2 சோடியம் டை குரோமேட். ஓகேவா? ஸோ என்ன கிடைக்கும், பென்சோ குயினோன். ஓகேங்களா? கான்ஜுகேட் டை கீட்டோன், 2 கீட்டோன் ஒரே பேரா பொசிஷன்ல 2 கீட்டோன் இருக்கு. ஸோ பென்சோ குயினோன். ஓகேவா?
இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ரிடக்ஷன். ஃபீனால வந்துட்டு நான் கேட்டலைஸுடன் வினை கிடைக்குது, சைக்ளோஹெக்ஸனால் கிடைக்குது. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிடக்ஷன் பண்றோம் சரியா. ஸோ இதுதான் வந்துட்டு அடிஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, அடிஷன் ரியாக்ஷன். ஓகேவா, எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஓகே, ரியாக்ஷன் வித் அமோனியா. ஓகேவா, ஃபீனால் வந்து அமோனியா கூட போடும்போது எனக்கு வந்து அனிலின் கிடைக்குது இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் குளோரைட். ஓகேவா, அமோனியா அமோனியா கூட போடும்போது எனக்கு அனிலின் கிடைக்குது. ஓகேவா, எஸ்டர் ஃபார்மேஷன். எனக்கு ஃபீனால நான் CH3OCl COCl கூட போட்டேன் அப்படின்னா பைரிடின். பைரிடின் எதுக்காக யூஸ் பண்றேன்? எனக்கு இந்த இடத்துல HCl வந்துட்டு ஸ்ட்ராங் ஆசிட் ஃபார்ம் ஆயிருக்கு, ஸ்ட்ராங் பேஸ். ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் நியூட்ரலைஸ் பண்றதுக்காக நான் பைரிடின் யூஸ் பண்றேன். ஓகேவா, ஸோ எனக்கு இதுதான் எனக்கு ப்ராடக்டா வரும். ஓகேவா, ஸோ HCl வெளியே போயிடும், பேலன்ஸ் இருக்குது அப்படியே ப்ராடக்டா ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா, ஸோ சிம்பிள், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஓகே, அவ்வளோதான். அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர். ஈத்தர் நான் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்? இப்போ நம்ம ஆல்கஹால் பார்த்தாச்சு, ஃபீனால் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஈத்தர். ஸோ டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் நான் டீஹைட்ரேஷன் பண்ண. ஓகேவா, 2 ஆல்கஹாலை நான் வந்துட்டு 2 இதில் வாட்டர் எலிமினேட் பண்ணா எனக்கு வந்துட்டு ஈத்தர் கிடைக்கும் சரியா. ஸோ இது வந்துட்டு ஒரு SN2 ரியாக்ஷன் அப்படின்னா என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? என்ன பிரைமரி ஆல்கஹால் தான் நான் எடுத்துக்கணும். ஓகேங்களா, பிரைமரி ஆல்கஹால் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு பதிலாக நான் செகண்டரி ஆல்கஹால் டெர்ஷியரி ஆல்கஹால் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆல்கின் தான். ஓகேவா, ஆல்கஹால் நான் வந்துட்டு கான்சன்ட்ரேட் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஆல்கின் கிடைக்கும். ஓகேவா, சரி, ஒரு ஈத்தர் கிடைக்கும். ஓகேவா, செகண்டரி டெர்ஷியரி என்ன கிடைக்கும்? ஸோ ஈத்தர் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வில்லியம்சன் சிந்தசிஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். டாபிக்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அப்படின்னா வில்லியம் சிந்தசிஸ் தான். ஓகேவா, ஸோ CH3NaOH ஒரு ஆல்கஹாலையும், ஓகேவா, ஒரு அதோட சால்ட்டையும், ஆல்கஹாலோட சால்ட்டு அதை நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்கைல் ஹேலைட் கூட போடுறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து இதுதான் ஈத்தர், டைமெத்தில் ஈத்தர். ஓகேவா, ஸோ RX + RONA gives ஈத்தர். இது வந்துட்டு ஒரு SN2 ரியாக்ஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப நான் என்ன ஆல்கைல் ஹேலைட் யூஸ் பண்ணணும்? அப்படின்னா பிரைமரி. ஓகேவா, பிரைமரி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஆல்கைல் ஹேலைட் இந்த இடத்துல நான் வந்துட்டு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிரைமரி. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு என்ன ப்ராடக்ட் வருது அப்படிங்கிறத பாருங்க. ஒரு மெத்தில் புரோமைடு. ஓகேங்களா, ஒரு ஹேலைடு ஆல்கைல் ஹேலைடு நான் வந்துட்டு பிரைமரி தான் எடுத்துக்கணும் சரியா. ஸோ இது நல்லதுதான். ஓகே, மெத்தில் புரோமைடு வந்து எனக்கு SN2 ரியாக்ஷன் நல்லாவே போகும். அதுக்கப்புறம் பிரைமரி, அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் டெர்ஷியரி. இந்த ஆர்டர் தானே SN2. ஸோ அப்போ நல்லாவே போகும். ஸோ NaBr வெளியே போயிடும். ஸோ எனக்கு இது போயிட்டு அட்டாச் ஆகும் சரிங்களா. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா, ஸோ NaBr ஆன்சர் வந்துட்டு எனக்கு இதுதான் சரியா. ஓகேவா, ஸோ ஓகே, ஸோ இடையில ஒரு பாயிண்ட் கொடுக்கலானுங்க. ஸோ நைட்ரேஷன் பண்ண ஃபீனால் நைட்ரேஷன் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் வரும். NO2 வருமா? சரி, நைட்ரேஷனுங்கிற பாருங்க, HNO2ல போட்டேன் அப்படின்னா எனக்கு பேரா நைட்ரஸோ ஃபீனால் NO தான் வரும். NO2 கிடையாது, NO. ஓகேவா, ஓகே, அவ்வளோதான். ஸோ ஆல்கஹால் கூட நான் வந்துட்டு என்ன பண்றேன்? CH2N2. ஓகேங்களா, ஸோ டயசோமீத்தேன் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஈத்தர் கிடைக்கும். ஓகேவா, ஆல்கஹால் கூட நான் டயசோமீத்தேன் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஈத்தேன் கிடைக்கும், சரி, ஈத்தர் கிடைக்கும் சரியா. ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான் சரிங்களா. அடுத்து வந்துட்டு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர். ஓகேவா, ஸோ அனிசோல். ஓகேங்களா, அனிசோல் என்னது? ஒரு ஒரு அரோமேட்டிக் ஈத்தரு. ஸோ இதை நான் என்ன பண்றேன்? இதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா, ஸோ எனக்கு நான் என்ன பண்றேன்? ONA. ஓகேவா, பென்சின் ரிங் கூட ONA NO2. இதை என்ன பண்றேன்? CH3Br கூட போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? NaBr வெளியே போயிடும், CH3 வந்துடும் சரியா. ஸோ ஈத்தருக்கு பொலாரிட்டி இருக்கும். ஓகேவா, ரொம்ப ஸோ ஒரு ஈத்தருக்கும் மற்றொரு ஈத்தருக்கும் இடையில் ஹைட்ரஜன் பாண்ட் இல்லை. ஏன் அப்படின்னா
ஏன்னா வந்துட்டு ஹைட்ரஜனே கிடையாது, அதனால ஹைட்ரஜன் பாண்ட் ஒரு ஈத்தருக்கும் வாட்டருக்கும் வேணா ஹைட்ரஜன் பாண்ட் வரும். ஓகேவா, ஒரு ஈத்தருக்கும் ஒரு வாட்டருக்கும் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ அதனால பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஹைட்ரோ கார்பனை கம்பேர் பண்ணும்போது ஈத்தருக்கு பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும். ஓகேவா, ஹைட்ரோ கார்பன்ல வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா, ஸோ ஆல்கஹால் கிரேட்டர் தென் ஈத்தர் கிரேட்டர் தென் ஆல்கின், இதான் பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர். ஓகேவா, ஸோ லோ மெம்பர் ஈத்தர்லாம் எனக்கு வாட்டர்ல ஹைட்ரஜன் பாண்ட் கிரியேட் பண்ணும், வாட்டர்ல நல்லாவே கரையும். ஓகேவா, லோ மெம்பர் ஈத்தர்லாம் வாட்டர்ல ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், வாட்டர்ல நல்லாவே கரையும். ஓகேவா, ஓகே. ஸோ எனக்கு இந்த ஈத்தர் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. வாட்டர் கூட ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்றது. ஓகேவா, பென்சில் எழுதிருக்காங்க அவ்வளோ தெரியல, பட் என்னாலும் ரொம்ப இம்பார்ட்டன் கிடையாது, பட் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணது மட்டும் தெரிஞ்சவங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா, ஸோ ஈத்தர்ல நான் வந்துட்டு அச்சை கூட போறேன், என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா CH3I CH3OH, ஹச் ஒரு இது கூட போயிடும், இந்த பாண்ட் பிரேக் ஆகி எனக்கு CH3OH CH3I இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ இது SN2 ரியாக்ஷன். ஸோ பேக் சைடு அட்டாக் நடைபெறுகிறது. ஓகேவா, SN2 ரியாக்ஷன். ஓகேவா, ஓகே. ஸோ CH3O CH2CH2HI, ஸோ இது கூட நான் போறேன் அப்படின்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி லீனியரா இருக்குது அப்படின்னா ஸோ இதை நான் வந்து எப்படி சொல்லலாம், எப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, ஸோ இப்போ டெர்ஷரி. ஓகேவா, இப்போ டெர்ஷரி இந்த காம்பவுண்ட் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இது வந்து டெர்ஷரி ஈத்தர் தானே, ஒரு சைடு டெர்ஷரி இருக்கு, ஒரு சைடு வந்துட்டு ஒரு சைடு மெத்தில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதாவது ஆல்கஹால் எது ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அதாவது எனக்கு 2 ஆல்கைல் குரூப் இருக்கு, எந்த ஆல்கைல் குரூப் சின்னதோ இந்த மாதிரி டெர்ஷரி காம்பவுண்ட் வந்தா மட்டும்தான், எந்த ஆல்கைல் குரூப் சின்னதோ அது ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணும், அந்த டெர்ஷரி குரூப் வந்துட்டு ஆல்கைல் ஹேரைடை ஃபார்ம் பண்ணிடும். ஓகேவா, ஸோ இது எனக்கு ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணும், டெர்ஷரி குரூப் வந்து எனக்கு ஆல்கைல் ஹேரைடை ஃபார்ம் பண்ணிடும். இந்த மாதிரி டெர்ஷரி வராம வேற எது வந்தாலும் அப்படியே ஆப்போசிட். சரியா, ஸோ பாருங்க, ஸோ இப்போ இது வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல நான் வந்துட்டு அச்சை கூட போட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், சின்ன குரூப் வந்துட்டு ஒருவேளை டெர்ஷரி வந்தது அப்படின்னா சின்ன குரூப் எனக்கு ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணும். ஆனா இங்க அந்த மாதிரி வந்திருக்கா, வரல. அப்ப சின்ன குரூப் என்ன ஃபார்ம் பண்ணணும், ஆல்கைல் ஹேரைடை ஃபார்ம் பண்ணணும், பெரிய குரூப் ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணணும், அப்படியே ஆப்போசிட் தான். சரியா, அதுவே நீங்க இதை பாருங்களேன். ஸோ இது பெரிய குரூப், இது டெர்ஷரி, இது சின்ன குரூப். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி டெர்ஷரி குரூப் வந்தது அப்படின்னா அது எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணும், சின்ன குரூப் வந்துட்டு எனக்கு என்ன ஃபார்ம் பண்ணும், ஆல்கஹாலை ஃபார்ம் பண்ணும், பெரிய குரூப் எனக்கு ஆல்கைல் ஹேரைடை ஃபார்ம் பண்ணிடும். சரியா, இது வந்துட்டு SN1 ரியாக்ஷன். சரியா, இது SN1 ரியாக்ஷன் டியூ டு டெர்ஷரி கார்போகேட்டையான் வந்துட்டு எனக்கு மோர் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதுனால SN1 ரியாக்ஷன். ஓகேவா, ஸோ அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா, ஸோ நம்ம எடுத்துக்கொள்ளும் ஈத்தர் லீனியராக இருந்தா ஸோ அதான் நான் சொன்ன கதையாக அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தரை நான் ஆக்சிடைஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு டையத்தில் பெராக்சைடு கிடைக்கும். ஓகேவா, டையத்தில் பெராக்சைடு அல்லது 1 மீத்தாக்சி எத்தில் பெராக்சைடு இது கிடைக்கும். ஓகேவா, ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தர். ஓகேவா, 2 ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ ரியாக்ஷன் ஆஃப் டைஎத்தில் ஈத்தர்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து என்சிஆர்ல கிடையாது, இல்லாத ரியாக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, லீவ் பண்ணிட்டு போயினே இருக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி இந்த ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் ஆஃப் ஈத்தரும் என்சிஆர்ல கிடையாது, ரியாக்ஷன் ஆஃப் டைஎத்தில் ஈத்தரும் என்சிஆர்ல கிடையாது. ஓகேவா, பட் நோட்ஸ் நடத்தும் போது எழுதியிருப்பாங்க, பட் அதெல்லாம் தேவை கிடையாது. இந்த ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். இது வந்து ஈத்தர்ல வந்துட்டு என்ன பண்றோம், Br2 எத்தனாயிக் ஆசிட் போட்டோம்னா ஆர்த்தோலையும் பேராலையும் எனக்கு வந்துட்டு புரோமோ வந்துடும். சரியா, அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நைட்ரேஷன். ஸோ ஈத்தர்ல நான் நைட்ரேஷன் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஆர்த்தோ பொசிஷன்ல பேரா பொசிஷன் நைட்ரேஷன் வரும். ஏன்னா ஈத்தர் OCH3 எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். ஸோ அப்போ ஆர்த்தோ அண்ட் பேரால எனக்கு என்ன பண்ணும், ஒரு நைட்ரோ காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணிடுறோம். சரியா, ஸோ திஸ் இஸ் ஆல்கஹால் ஃபினால் ஈத்தர். ஸோ இவ்வளவு மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க இந்த வீடியோ வந்துட்டு ஒரு வேளை நீங்க உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க வந்துட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்டா நடத்திருப்பேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா பிளேபேக் ஸ்பீடை கம்மியா வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா புரியும். ஓகேங்களா, நான் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்டா நடத்திருப்பேன், கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்திருப்பேன். பட் இந்த நோட்ஸை தாண்டி நீங்க வேற எதையும் படிக்க வேண்டாம். சரிங்களா, ஸோ தேங்க்யூ.